கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர மற்றும் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமை கொண்ட பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தினாலும் அவரது ஒரே பேரான குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ராஜாவுமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய இனிதான நாமத்தினாலும் கிருபை அன்புடன் கூடிய சமாதானமும் உண்டாகி பெருக கடவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு அடியேன் சார்ந்திருக்கிறதான பழனி சபையார் மற்றும் திண்டுக்கல் சகோதர சகோதரிகள், மேலும் நாம் ஊழியத்து நிமித்தம் பிரயாணம் செய்கின்ற தமிழ்நாடு மற்றும் பெங்களூர் சகோதர சகோதரிகள் அனைவருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த வேலையிலே உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய தினத்தில் சகோதரர் உங்கள் மத்தியிலே சொன்ன வண்ணமாக நாம் தியானிக்க இருக்கின்ற பாடத்தினுடைய தலைப்பு, 2 தலைப்புகள் கொடுக்கலாம். ஒன்று, நெருக்கி ஏவும் கிறிஸ்துவின் அன்பு அல்லது சகோதர அன்பின் ஒருமைப்பாடு. சகோதர அன்பின் ஒருமைப்பாடு என்றே நீங்கள் ஃபைனல் பண்ணிக்கலாம். 2 தலைப்பும் மிகவும் அருமையானது. ஆதார வசனம் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 5:14-15. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, ஏனென்றால் எல்லோருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லோரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர் என்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லோருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். ரொம்ப ஆழமான பொருளை உணர்த்தக்கூடிய ஒரு வசன பகுதி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரேன்சம் பற்றி, அதனுடைய மறைபொருள் பற்றி, அதன் மூலம் வெளிப்பட்ட தேவனுடைய அன்பையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தியாக அன்பையும் அருமையாக விளக்கக்கூடிய மிகவும் நம்முடைய இருதயத்திற்கு நெருக்கமான ஒரு வசன பகுதி என்று இந்த வசனத்தை நம்ம சொல்லலாம். கிறிஸ்துவனுடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது, அப்படின்னா உந்தி தள்ளுகிறது. நம்மளை ரொம்ப என்ன பண்ணுது, ஒருவரை ஒருவர் அதிகப்படியான அன்பின் ஒரு பிணைப்புக்குள்ளாக ஒரு உந்து சக்தியாக கிறிஸ்துவனுடைய அன்பு என்ன பண்ணுதாமா காணப்படுகிறது என்று நம்ம பார்க்குறோம். அதனுடைய ரீசன் சொல்கிறாரு, எல்லாருக்காகவும் ஒரே ஒருத்தர் தான் மரிச்சிருக்கிறார். நம்மளை மேற்கொண்டு சிந்திக்க வைக்கிறாரு, அப்படி நம்மளுக்காக மரித்தவரால் தான் நம்ம எல்லோரும் என்ன பண்ணியிருக்கிறோமா பிழைத்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ஒரு சரீரம் உண்டு, எல்லாருக்கும் அதில் பல வகையான சிந்தனைகள் உண்டு, எல்லாருக்குமே ஒவ்வொரு நோக்கங்கள் இருக்கலாம், விருப்பங்கள் இருக்கலாம், மனதளவில் நம்ம பல்வேறு சூழல்களில் வேறுபடலாம். ரொம்ப ஹைட் ஆச்சிட்டிங்க. ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாரும் யாருக்கு சொந்தம் என்பதை யோசிக்கும்போது, ஒரே இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். தோன்ற பண்ணினது ஆதாம்கிட்டருந்து, ஒரே இரத்தத்தால் உருவாக்கப்பட்டது அது பிகினிங், அதை விட்டுடலாம். அதனால் நமக்கு ஜீவன் இல்லை. இன்னொரு இரத்தத்தினால தான் நமக்கு ஜீவன் கிடைச்சிருக்கு. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தால், ஈடுபலியின் மூலம். இப்போ இனிமேல் பிழைத்திருக்கிறவர்கள் நமக்கென்று என்ன பண்ணுறதில்ல, பிழைத்திராமல் நமக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கிறோம். அப்போ சாதாரணமாக சகோதர ஒற்றுமை நமக்குள்ளே உருவாயிராது. எப்படி சிந்திக்க வைக்கணுங்கிற ஒரு மெத்தட் அந்த வசன பகுதியில் அப்போஸ்தலன் என்ன பண்ணியிருக்கிறாரு, கையாண்டிருக்கிறார். நம்ம எல்லாரும் நம்மளுடையவர்கள் இல்லை, ஒருவரால் மீட்கப்பட்டிருக்கோம். அந்த ஒருவரே நமக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு, மரித்திருக்கிறார், எழுந்தும் இருக்கிறார். இனி மரித்திருக்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக நாமளும் பாவனையாக எழுப்பப்பட்டிருக்கிறோம், பட்டுக்கொண்டு இருக்கிறோம். இனி பிழைத்திருக்கிறவர்கள் யாருக்காக பிழைத்திருக்கணும், அவருக்காகவே. எனவே ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு கூறுவதன் மூலம், சகோதர அன்பை வெளிப்படுத்துவதன் மூலம் நமக்காக ஒருவர் ஜீவன் கொடுத்தார், அதனால் நம்ம இன்றைக்கி மீட்கப்பட்டிருக்கிறோம். நாமும் ஒவ்வொருவருக்கும் ஜீவனை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த கடனாளி என்ற வார்த்தை நம்ம மேலே விழுந்திருக்கிற கடமை, பொறுப்பு உணர்ச்சியை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்படி பார்க்கும்போது இந்த ஆதார வசனத்தை மையமாக கொண்டு ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து 3 ஸ்தலங்களிலும் சகோதர அன்பை, ஒருமைப்பாடை குறிப்பிடக்கூடிய இதர நிழல்கள். இந்த நிழல்களில் இருந்து நம்மளுடைய ஒற்றுமையை, சகோதர சிநேகத்தை நம்ம பார்க்கலாம். பாடத்தினுடைய பிற்பகுதியில் இன்றைக்கி பெரும்பான்மையாக வேதமானவர்கள் மத்தியில், உடன்படிக்கை பண்ணிட்ட பரிசுத்தவான்கள் மத்தியில் நிறைய டிவிஷன் காணப்படுது. இவ்வளவு சகோதர அன்பு, ஒருமைப்பாட்டை பற்றி வசனங்களும் அருமையான எழுத்துக்களும் இருக்கும் பொழுது ஏன் இத்தனை டிவிஷன், ஏன் சகோதரர்களுக்குள்ள அந்த ஒருமைப்பாடு கெடுது அப்படிங்கிறதுக்கான நியாயமான சில ரீசனும் நம்ம 2வது பகுதியில் பார்க்க போகிறோம். ஒருமைப்பாடு இருக்கணும், பட் ஒருமைப்பாடு சிதையுது அப்படின்னா அதற்கு சரியான காரணங்கள் இருக்கணும். அதை எந்த விஷயத்தை வேதம் அங்கீகரிக்குது, எந்த பிரிவினையை வேதம் அங்கீகரிக்கிறது இல்லை. ஸோ ஒருமைப்பாடு என்பது எதில் இருக்கணும், அதுதான் இந்த பாடத்தினுடைய கான்செப்ட்.
முதலாவது பிரகாரத்திலே நம்ம ஓப்பனிங்கில் பார்க்குறோம். சகோதர அன்பினுடைய ஒரு ஒருமைப்பாட்டை பிரகாரத்தினுடைய பில்லர்ஸ் எல்லாம் நமக்கு பேசாமல் பேசுகிறது. இந்த பிரகாரத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எத்தனை பொருட்கள் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, சித்தி மரம் முதலாவது, இரண்டாவது வெள்ளி பூண்கள் அல்லது குமிழ்கள் என்று கேப்பில் வரும், மேலே தலைப்பகுதியில் வரும். மூன்றாவதாக காப்பரில் கீழே நிற்கக்கூடிய பாதங்கள், சூஸ். இப்படிங்களா நம்மலாம் செப்பல் அணிகிற மாதிரி ஒவ்வொரு மரங்களும் பாதங்கள் நிற்கும். நான்காவது, இந்த மரங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் சாயாதபடிக்கு இழுத்து கட்டப்பட்ட கயிறுகள். ஐந்தாவது, இந்த கயிறுகளை பூமிக்குள்ளாக சொருகப்பட்ட ஒரு காப்பர் பின் மூலமாக, மிகப்பெரிய ஒரு காப்பர் ஊக் மூலமாக இழுத்து கட்டியிருப்பாங்க. ஐந்தாவது, வெள்ளைத்திரை சீலை. புரியுதுங்களா? இந்த மாதிரி 5 மெட்டீரியல்கள் கொண்டு இந்த பிரகாரம் 100 முழ நீளம் 50 முழ அகலத்தில் அசம்பிள் பண்ணப்பட்டது. பட் என்னதான் இருந்தாலும் இந்த பிரகாரத்தில் நீங்கள் கவனித்து பார்க்கும்போது தூண்களுக்கு இடைவெளி இருக்கிறதே நம்ம பார்க்குறோம். ஒரு தூணும் மற்றொரு தூணுக்கும் இடையில் 5 முழ கேப். ஸோ டிஸ்டன்ஸ். இது நமக்கு எதை காண்பிக்குது அப்படின்னா, பெயர் சபையில் நம்ம காணப்படும் போது நம்ம எல்லாருமே மெய்யான உபதேசத்தை கேட்டு சத்தியத்துக்குள் நம்மளை தயார்படுத்தி கொள்வதற்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே பெயர் சபையில் ஒவ்வொரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். ஒவ்வொரு அமைப்பை சார்ந்தவங்க தான் நம்ம எல்லாருமே. யோசிச்சு பாருங்கள், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த சகோதர ஸ்நேகமும் அன்பும் அங்கே இருந்ததா? பாஸ்டருக்கே பெரும்பான்மையான விசுவாசிகளுடைய பேர் தெரியாது. உண்மையா இல்லைங்களா? எல்லாருடைய சுகமும் துக்கமும் சகல பேருடைய நன்மையும் தீமையும் ஒவ்வொருத்தரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்களா? பரஸ்பரம் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில சபைகளில் குறைவான எண்ணிக்கையில் இருக்கவங்க மத்தியில் முகத்தை அதிகமாக பார்த்து பரிச்சயமான சில எண்ணிக்கைகளில் இருக்கக்கூடியவங்க மத்தியில் வேணால் இருக்கலாமே தவிர, ஆயிரக்கணக்கான பிலீவர்ஸை உள்ளடக்கக்கூடிய பெரிய பெரிய பாபிலோனுக்குள்ளே போய் பாருங்கள், அங்கேயே நிறைய ஜாதி மத வித்தியாசம் கூட சொல்லிகிட்ருப்பாங்க. ஸோ தூண்கள் இடைவெளி விட்டு காணப்படுவதில் அருமையான சத்தியம் இருக்குது. சகோதர ஸ்நேகத்தை அந்தளவுக்கு பிரகாரத்தில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலையா? புரிஞ்சுக்கல. ஏன் அப்படின்னா, பிரகாரத்திற்கு பெயர் கொடுக்கும் பொழுது 2 பெயர் கொடுக்கலாம். ஒன்று தற்காலிக நீதிமானாக்கப்பட்ட நிலை, 2 ஜீவனுக்கு நீதிமானாக்கப்பட்ட நிலை. தற்காலிகம் என்பது டென்டேட்டிவ் ஜஸ்டிஃபிகேஷன். அது நிரந்தரம் இல்லை, முன்னோக்கியும் போகலாம் பின்னோக்கியும் போகலாம். தற்காலிகம் அப்படின்னா இன்னொரு வார்த்தையில் ஆங்கிலத்தில் குறிப்பிடணும்னா டெம்பரரி, பெர்மனெண்ட்டு இன்னும் ஆகலை. அதாவது நிரந்தரத்தை நோக்கிய பயணம், ஆனால் என்ன இல்லை, நிரந்தரம் இல்லை. சுற்றிகிட்டே இருக்கிறோம். எல்லார் கையிலையும் பைபிள் இருக்குது. தண்ணீர் தொட்டி தான் குறிக்குது பைபிள் இல்லைங்களா? பலிபீடத்தை உத்து பார்க்குறாங்க. பலிபீடம் கர்த்தர் எனக்காக எப்படி மரித்தார் என்பதை ஞாபகப்படுத்துது. தண்ணீர் தொட்டி தொடர்ந்து ஒரு லேவியன் தன்னுடைய கரங்களையும் கால்களையும் கழுவுற மாதிரி மாம்சத்தின்படி வெளிப்புற தீமைகளை தான் பெயர் சபையில் நம்ம க்ளீன் பண்ணிக்க முடியும். ஆவின் கனிகளுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பொய் பேச வேண்டாம், கெட்ட பழக்கங்கள் வேண்டாம், சினிமா பார்க்காதீங்க, இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்களே, இதெல்லாம் கையையும் காலையும் கழுவ கற்றுக் கொடுக்குறது. அது எல்லா கிறிஸ்தவங்களும் என்ன பண்ணிடலாம், செய்திடலாம். பட் ஓரளவு தான் இதன் மூலம் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, சமாதானம் அவங்களை தேடி வரும். வாசிக்கலாம் ரோமர் 5:1. ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இந்த சமாதானத்தை குறித்து சகோதரர் ரசல் அவர்கள் குறிப்பிடும் பொழுது இதில் 2 சமாதானம் இருக்குது. ஒரு வகையான சமாதானம் தற்கால கிறிஸ்தவ உலகத்தில் மேலோட்டமாக கிறிஸ்தவர்கள் பெற்றிருப்பது உள்ளம் சார்ந்த சமாதானம் இல்லை அப்படி சொல்கிறார். 2வது ஒரு சமாதானம் பற்றி பேசுகிறாரு, அர்ப்பணித்த கிறிஸ்தவர்களுக்கே உரிய இருதயம் சார்ந்த முழு சமாதானம். பலியின் உடன்படிக்கை செய்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உள்ளம் சார்ந்த சமாதானம் பெயர் சபைகளுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் தேவன் நம்மளை ஏன் நீதிமானாக்கினார் அப்படிங்கிற கான்செப்ட் இன்றைக்கி பெயர் சபைக்கு தெரியல. பாருங்கள், சித்தி மரம் நம்ம ஒவ்வொருவரையும் குறிக்குது. நீதிமான்களாக எண்ணப்படுவதற்கு முன்பு காட்டில் இருந்தோம். ஒரு வடிவமைப்பு இல்லாமல் முள் மரங்களாக, சீர்படுத்தாத மரங்களாக, ஒழுங்கற்ற மரங்களாக நம்மளுடைய ஜீவியம் இருந்தது. ஆனால் ப்ராப்பராக ஒரு சித்தி மரம் ஆவிக்குரிய அர்த்தத்தில் ஒரு பரிபூர்ண மனிதத்தன்மை குறிக்குது.
அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆதாமுக்கு மட்டுமே சூட்டபிள் ஆகும், நம்ம யாருக்கும் பொருந்தாது. இப்போ எப்படி நம்மளை சீத்தி மரமாக தேவன் ஏற்றுக்கிறார் அப்படின்னா, காப்பர் பாதம் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு தூண்களுக்கும் ரைட் சைடு பாருங்கள், அழகாக அந்த காப்பர் கலர் நமக்கு மேட்சிங் ஆகுது பாருங்கள். கிறிஸ்து தந்த ஈடுபலியை குறிக்குது காப்பர் பாதங்கள். எப்படி சித்தி மரம் ஒரு பரிபூரண மனிதத்தன்மையை குறிக்குதோ, காப்பர் மெட்டீரியலுக்கு பிரதர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, விளக்கம் கொடுக்குறாருன்னா, பரிபூரண மனிதன் நீதிமானாக இருந்தார். தேவனோடு தொடர்பு உள்ள நிலைக்கு பேர் தான் நீதிமான். பரிபூரண மனிதன்னா சரீர நிலையை குறிக்கும், சிந்தையை குறிக்கும். ஒழுக்க ரீதியாக ஒரு பரிபூரண மனிதனுடைய அந்த முழு சரீர நிலையை நம்ம எடுத்துக்கலாம். நீதிமான் அப்படின்னா அந்த மனிதனுடைய கிரியை குறிக்குது. அந்த பரிபூரணமானவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, தேவனோடு அவர் நேரடியாக பேசலாம், அவருக்கு ஜெபிக்கிற உரிமை உண்டு, டைரெக்டாக பேச உரிமை உண்டு. இதை ஆதாமுக்கு அப்புறம் யாருக்கு கிடைச்சதுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த காப்பர் கிறிஸ்துவுடைய புண்ணியத்தில் நீங்களும் நானும் தூண்களாக ஆலயத்தில் நிற்கிறோங்கிறத காட்டுது. நம்ம சப்போர்ட்டில் இல்லை. இந்த பாதத்தை எடுத்தால் அந்த மரத்துக்கு கீழே என்ன இல்லைன்னா சப்போர்ட் இல்லை, அஸ்திபாரம் இல்லை. இதுதான் கண்மலையின் மேல் எங்கள் கால்களை உறுதிப்படுத்தி படிக்கிறோம் இல்லைங்களா வசனம், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவே அல்லாமல் வேறு அஸ்திபாரம் நமக்கு இல்லைங்கும்போது, பிரகாரத்திலேயே இது விசுவாசிகள் எல்லாருக்குமே இந்த அஸ்திபாரம் என்ன ஆயிடுது, ஒன்ஸ் கிடச்சிருது. டாப்பில் இருக்கக்கூடிய சில்வர், மரத்தினுடைய தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளி, சத்தியத்தால் நாம் நீதிமானாக்கப்பட்டோம் என்பதை காட்டும். கீழே இருக்கிற காப்பர் நம்மளை நீதிமானாக்கின கிறிஸ்துவனுடைய ஈடுபலி, தூண்கள் நாம, தூண்களுடைய தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய சில்வர் சத்தியம் கிடைச்சதுனால தான் நாங்கள் நீதிமான்கள். அந்த பூண்கள் குமிழ்கள்லாம் வருது பாருங்கள், இது எல்லாம் வெள்ளை திரை. இப்பொழுது நான் உலகத்தான் அல்ல, உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறோம். ஆண்டவர் மூலம் மரணத்திலிருந்து நாங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கோம், விடுவிக்கப்பட்டிருக்கோம். தற்காலிகமான ஒரு முதல் மரணத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு, ஆதாமுக்குள்ளான ஒரு மரண தண்டனை கைதிகள் இப்போ நாங்கள் இல்லை. எங்களை விலை கொடுத்து ஆண்டவர் வாங்கிட்டாருங்கிறத பிரகாரத்தினுடைய தூண்கள் உலகத்திற்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஒயிட் லினன் கிளாத் தான் வெளியே பார்க்கும்போது தெரியும், தூண்கள் தெரியாது. அப்போ அந்த ஒயிட் லினன் கிளாத் மூலம் இந்த உலகத்துக்குள்ளே அது எதை வெளிப்படுத்துகிறாங்க, விசுவாசிகள் அப்படின்னா உலகத்தை பார்க்கலும் நாங்கள் ஒரு படி மேலே. உலகத்தாருடைய மரண தண்டனை எங்கள் மேலே இல்லை, சாபம் எங்கள் மேலே இல்லை, நாங்கள் சராசரி உலகத்தார் இல்லை. நாங்கள் பைபிள் படிக்கிறோம், ஆண்டவர் மீட்கும் பொருளை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், எங்களுடைய லைஃப் வேறு. நாங்கள் ஒரு சேஃப்டியான சுவருக்குள்ளே வந்துட்டோம். பிரகாரம் ஒரு கோட்டை, ஒரு பாதுகாப்பின் தடுப்பு சுவர் அப்படின்னு தான் இன்றைக்கி எல்லா கிறிஸ்தவர்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, தங்களை எண்ணிக்கொள்கிறார். ஓரளவு இது கரெக்டு, ஏன்னா அவங்களுக்கு ஆழமான சத்தியம் தெரியாது இல்லைங்களா. ஆனால் கிரியை நிமித்தம் அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத தான் இந்த வசனம் நம்ம பார்க்குறோம். சமாதானம் பெறுற அளவுக்கு அவங்ககிட்ட கிரியை இல்லையே. அப்போ சகோதரர் நீண்ட நாள் ஆராய்ச்சிக்கு பிறகு ஆசரிப்பு கூடாரத்தை உற்று கவனிக்கும் போது ரிவேட்ஸில் ஒரு ஆராய்ச்சி போட்டார். ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னோக்கி ஒரு ஆராய்ச்சி இருக்குது, பின்னோக்கி போகிற ஒரு ஆராய்ச்சி இருக்குது. பின்னோக்கி போகும்போது தற்கால கிறிஸ்தவர்களுடைய கிரியை எல்லாம் பணம் சம்பாதிக்கணும், கஷ்டம் இருக்கக்கூடாது, உலகத்தார் மாதிரி இருக்கணும், அரசாங்கத்தோட தொடர்பு இருக்கணும், இதெல்லாம் கவனிச்சுட்டு கிரியையினால் பாளையத்துக்கே போயிட்டுருக்கிறவங்களை எப்படி பிரகாரத்தில் வைக்க முடியும். எனவே கிறிஸ்தவங்களை இப்போ எங்கே தூக்கி வைக்கிறாருனா, இறுதி ஆய்வில் உலகத்தோடு உலகமாக இருக்கக்கூடிய பாளையம் தான் யாருக்கு சொந்தங்கிறாருனா கிறிஸ்தவ மண்டலத்துக்கு. இப்போ நீங்கள் ஃபைனல் பண்ண வேண்டாம், பிரகாரம் அவங்களுக்கு சொந்தம்னு இனிமேல். ஏன்னா அவங்க கொஞ்ச நாள் சுற்றிட்டு இருந்தாங்க, இப்போ எங்கே போயிட்டாங்க. தங்களை அழைத்த நோக்கம் உணராதவர்கள் தேவ சித்தம் செய்யாமல் பிரகாரத்திலேயே சுற்றிட்டு இருக்கிறாங்க. இப்போ பிரகாரத்தில் தேவன் என்கொயரி பண்ணுறாரு, என்ன வேலை, எதுக்காக வந்தீங்க. நாங்கள் மீட்கும் பொருளை விசுவாசித்தோம், தண்ணீர் தொட்டிக்கிட்ட வந்தோம், பைபிள்லாம் படிக்கிறோம். ஓகே, உங்களுக்குன்னு ஒரு சித்தம் இருக்குது தெரியுமா, என்னது? தேவன் அவங்கக்கிட்ட சொல்லக்கூடிய சித்தம்னா எந்த வசனத்தை உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது? இவங்களுக்கான இன்னொரு இன்விடேஷன் இருக்குது. முதல்ல நீங்கள் பாவத்தை விட்டு, பழைய வாழ்நாளை விட்டு என் குமாரனை ஏற்றுக்கொண்டு வெளியே வாங்கங்கிறது ஒரு இன்விடேஷன். ரெண்டாவது இன்விடேஷன் தேவன் அவங்களுக்கு கொடுக்குறாரு, அதை அவங்க புரிஞ்சிக்கல. அந்த இன்விடேஷனை ஒரு வசனத்தில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னும் எக்ஸாக்டான வசனம் ரோமர் 12. அதான் இன்விடேஷனாகவே இருக்குது பாருங்கள். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன்னா, உங்களை தேவன் இதுக்காக அழைக்கல. எதுக்கு? இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக. இந்த உலகத்திலேயே உங்களுக்கு ஜீவன் கொடுத்து, இங்கேயே உங்களை பாதுகாத்து, இப்படியே இந்த உலகத்தையும் ஆசீர்வாதமாக அனுபவிக்க உங்களை அழைக்கல தேவன். உங்களை நீதிமானாக எதுக்கு ஆக்குனாரோ அந்த லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ண தான் கூப்பிட்டுருக்கிறாருன்னு செகண்ட் சத்தம் தான் ஃபாலோ கிளாஸ் மூலமாக வெளிப்படுது. இன்றைக்கி நம்ம கூட சேர்ந்து எவ்வளோ பேர் ஃபாலோ கிளாஸ் கேட்டு போயிட்டாங்க. அவங்களாம் இப்போ எங்கே போயிட்டாங்க? கிரியினால் பாளையத்துக்கு. அப்போ இனிமேல் நம்ம சொந்தக்காரவங்கள்லாம் ஒருவேளை கிறிஸ்தவங்களாக இருந்தால் நம்ம என்ன நினச்சிக்க வேண்டாம்,
அவங்கெல்லாம் பிரகாரத்தில் இருக்கிறாங்க, நாம் எங்கே வந்துட்டோம்? பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்துட்டோன்னு நினச்சிக்க வேண்டாம். எப்போ பேசிக் நாலேஜ் ஒருத்தர் லைஃப்பில் ஏதாவது ஒரு இடத்துல வரும், கண்டிப்பாக ஆழமான பாதைக்கு அவங்கள வழிநடத்தும்படி இந்த நாலேஜ் வரும்போது அதுக்கு ஒபே பண்ணாதவங்க இந்த தற்காலிக நீதிமானாக்கப்படுதலை அந்த இடத்தோட நிறுத்துகிறாங்க. அங்கே நீதியின் வஸ்திரம் அவங்களிடமிருந்து பறிக்கப்பட்டு மீண்டுமாக எங்கே அனுப்பப்படுறாங்களாம்? பாலைது. ஏன்னா நீதியின் வஸ்திரமே சுவிசேஷ யுகத்தில் உடன்படிக்கை செய்கிறவங்களுக்காக ஏற்பாடு தான். அந்த நீதியின் வஸ்திரத்தினுடைய கொள்கையே புரிஞ்சுக்காதவங்களுக்கு எதுக்கு நீதியின் வஸ்திரம்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு எங்கே அனுப்பிடுறாராம்? அதனால தான் தற்காலிக நீதிமான்கள்லாம் ஸ்டாண்டர்டு இது இல்லை. இப்போ நீதியின் வஸ்திரம் உண்மையாகவே வச்சு இந்த வசனத்திற்கு இசைவான சமாதானம் பெற்றவர்கள் யார் தான்? இப்போ ஏன் சத்தமாக தைரியமாக நாங்கள் தான் சவுண்டு, இதுக்கெல்லாம் எனர்ஜியோட சத்தம் வர்றது இல்லையா? நாங்கள் தான் பிரதர் அப்படின்னு என்ன பண்ணணும்? உரிமையோடு சொல்லணும். ஏன்னா நாம் தான் யார்? இந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டவங்க. தேவ சித்தம் அறிந்து உடன்படிக்கை செய்து ஆண்டவர் இயேசுவினுடைய அடிச்சுவட்டை பின்பற்றும்படி முடிவெடுத்து உள்ளே வந்த நம்ம ஒவ்வொருவரும் தான் உண்மையான பிரகாரத்தின் தூண்கள். நாம் தான் அந்த உலகத்துக்கு வெள்ளை திரையை உயர்த்தி காண்பிக்கிறோம். வெறுமனே ஒரு பெயர் சபை மாதிரி ஒரு அளவான ஒரு விசுவாசத்தில் இல்லை, டீப்பான விசுவாசத்தில் நம்மளை எதுக்கு நீதிமானாக்கினார் என்பதை நன்கு உணர்ந்து இந்த சமாதானத்தை நம்முடைய இருதயத்தில் வாங்கியிருக்கிறோம். ஆனால் பெயர் சபை சொல்லும்போது சகோதரர் ஓரளவு சமாதானம் இருக்கும். ஏன்னா பாவத்தை விடுவது அப்படிங்கிற முயற்சி பெரிய விஷயம், அதை நம்ம குறைவாக மதிப்பிடுறதில்ல. உலகத்தார் மாதிரி விக்கிரகத்தை அவங்க ஆராதிக்கிறதும் இல்லை. இப்படி பைபிள் படித்து புரியுதோ புரியலையோ கொஞ்சம் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ ட்ரை பண்ணும்போது மனுக்குலத்தாரை கம்பேர் பண்ணும்போது அவங்க அளவுக்கு ஆபத்து இவங்களுக்கு இல்லைங்கிற ஓரளவு சமாதானத்தை என்ன பண்ணுறாங்க? பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம்ன்ற ஒரு வார்த்தை யாருக்கு மட்டும்தான் பொருந்தோம்? நமக்கு தான். நம்மளையும் கூட யாருக்கு தெரியுங்களா? சத்தியத்தை தெளிந்த புத்தி விழாவில் வாங்கியிருக்கிறவங்களுக்கு. அப்படின்னா இப்போ இங்கே ஒரு கேள்வி எழும்புது, இங்கேயும் என்ன ஆக வாய்ப்பு இருக்குது? நீதிமானாக்கப்படுதல் நம்மளை விட்டு இங்கே உள்ளே வந்துட்டு நீதிமானாக்கப்பட்டுட்டோம், உடன்படிக்கை செஞ்சிட்டோங்கிறது கூட நமக்கு சேஃப்டி கிடையாது. இங்கேயும் கிரியை செய்யலைன்னா, உடன்படிக்கைக்கு ஏற்ற வாழ்க்கை முறை இல்லைன்னா இங்கே இருந்தும் பிரகாரத்துக்கு அனுப்பப்படுவோமா? பிரகாரத்தில் இருந்தவங்க எங்கே போகிறாங்க? பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறவங்க எங்கே போவாங்களாம்? அப்போ எல்லா இடத்துலையுமே நீதிமான் ஆக்கப்படுதல் என்பது ஒரு நேரத்தில் கொடுத்துட்டு தேவன் அதை கன்ஃபார்ம் ஆக்குறதில்ல, அதை வச்சிருக்கிறாங்க உடன்படிக்கை செய்கிற வரைக்கும். மிஸ்யூஸ் பண்ணுறவங்கள வெளியே அனுப்பிடுறாரு. உடன்படிக்கை செஞ்சும் மிஸ்யூஸ் பண்ணுறவங்கள மறுபடியும் எங்கே அனுப்புகிறாரு? பிரகாரத்துக்கு அனுப்பி அவங்க தான் திரள் கூட்டமாகிறது எதிர்காலத்தில். புரியுதுங்களா? இது தனி பாடம். இந்த பாடத்துக்கான ஜஸ்ட் ஒரு முன்னுரையாக இதை உங்கள் மத்தியில் சொல்லிகிட்ருக்கோம். ஆக பிரகாரத்தினுடைய தூண்கள் ஒரு கிறிஸ்தவர்களுடைய ஆரம்ப நிலையிலிருந்து அவங்க பலியினால் உடன்படிக்கை பண்ணுற வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை நமக்கு காண்பிக்குது. அவ்வளோதான். இப்போ ஆழமான விஷயம் எங்கே இருக்குது? அதை கடந்து தண்ணீர் தொட்டியை தாண்டி என்ன தெரியுது? பரிசுத்த ஸ்தலத்தினுடைய நுழைவு ஸ்க்ரீன் 10 முழ உயரமாகுது. இப்போ இவ்வளோ நாளாக வெளியே நிற்கக்கூடிய 5 முழ உயரமான திரை இப்போ என்ன ஆகுது? 10 மாறுது. இதே விசுவாசிகளுக்கு மலைப்பு டபுள் ஆகுது. பிரச்சனைகள் என்ன ஆகுது? சின்னதாக உயரம் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணியாச்சு? உள்ளே நுழைஞ்சு வந்தாச்சு. இப்போ உயரம் எப்படி இருக்குது? இதை சகோதரர் அழகாக சுவாரஸ்யமாக சொல்லும்போது பெயர் சபையினுடைய மாம்சத்தின் பார்வை அப்படிங்கிறாரு. பரிசுத்த ஸ்தலத்தினுடைய திரை நமக்கு மாம்சத்தின் நோக்கத்தை வெட்டி எறிகிறது, மாம்ச சிந்தையை பலி செலுத்துறது. பெயர் சபைக்கு இதுதான் மாம்சத்தின் மலைப்பு. ஐயோயோ இதா, நான் எப்படி இதுக்குள்ளே போய் இதுக்கு மேலே நாங்கள் பரலோகம்னா கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிரும்னு நினச்சோம், அதை ஜம்ப் பண்ணி அங்கிட்டு போகலான்னு நினச்சோம், இப்படி ஒரு ஸ்தலம் உள்ளே இருக்குதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க பிரகாரத்தில் சுற்றுவாங்களாம், இல்லை நிறையா மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணுவாங்க. ஆனால் கஷ்டம் மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது? வந்துடக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் பரிசுத்த ஸ்தலம்ங்கிற ஒரு கான்செப்டே இல்லாமல் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறவங்க தான் நம்ம பெயர் சபை விசுவாசிங்க. அப்போ இதுதான் ஒரு லேவியனுக்கு மலைப்பு அப்படிங்கிறார். அதாவது மாம்ச சிந்தை. ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனோ ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அது அவனுக்கு பைத்தியமாக தோன்றுங்கிற வசனத்தை பெயர் சபைக்கு தான் எழுதுகிறார் பிரதர் டீப்பாக, உலகத்தானுக்கு சொல்கிறதில்ல. ஆனால் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆவிக்குரியவைகளோடு நிதானித்தருகிறான், மற்றொருவராலும் அவன் நிதானிக்கப்படாது இருக்கிறான். இப்போ பரிசுத்த ஸ்தலம் உடன்படிக்கை வாழ்க்கையை மேற்கொண்டு நமக்கு என்ன ஆகுதுன்னா அதிகமாக காண்பிக்குது. சகோதர அன்பையும் ஸ்நேகத்தையும் நெருக்கத்தையும் கூட்டி வழங்கக்கூடிய ஒரு இடமாக காணப்படும். பாருங்கள், இங்கே திரையை ஓப்பன் செய்துட்டு பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நமக்கு காமிச்சிருக்கிறாங்க பிக்சரில். உள்ளே இருக்கக்கூடிய பலகைகள் கவனிச்சிங்களா? தூண்களை விட்டுருங்க, தூண்கள் என்ட்ரன்ஸ் அதை விட்டுருங்க. பலகைகள் சட்டங்கள்லாம் எப்படி இருக்குது?
5 முழம் இடைவெளி விட்டு பிரகாரத்தின் தூண்கள்லாம் டிஸ்டன்ஸோடு நின்றுச்சு. இது என்னதான் பெயர் சபையில் நம்ம நீதிமானாக்கப்பட்டாலும் சகோதர ஸ்நேகம், ஒற்றுமை அங்கே அந்தளவுக்கு உருவாகாது. காரணம், ரேன்சம் பற்றின புரிதல் ஒரு அளவுக்கு தான் இருக்கும். அங்கே ரேன்சம் பற்றின வெளிச்சம் குறைவாக இருக்கக்கூடிய இடத்துல சகோதர ஸ்நேகத்தையும் ஒருமைப்பாட்டையும் ஃபார்மாலிட்டியாக தான் நம்ம எதிர்பார்க்க முடியும், வாயளவில் தான் எதிர்பார்க்க முடியும். நீங்களும் நானும் ஈடுபலியின் புண்ணியத்தின் மகத்துவத்தை நன்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தவங்க. அதுக்குள்ளே நம்மளுடைய இப்போ பார்ட்னர்ஷிப் வரைக்கும் என்ன நமக்கு தெரியும்? பாவ நிவாரண பலியின் பங்கு என்ன, ராஜ்யத்தின் பிள்ளைகளுடைய நிலை என்ன, வரப்போகிற ராஜ்யம் எப்படி இருக்கும்னு ஈடுபலியினால் உண்டான மகத்துவமான ஏராளமான சத்தியங்களை ருசி பார்த்ததுனால தூண்களாக நம்ம தனித்தனியாக இனிமேல் நிற்க வேண்டியதில்லை. இப்போ மரங்கள் எல்லாம் என்ன ஆகுது? நெருங்குது. பாருங்கள் அடுத்த பிக்சரில் மரம் எப்படி சட்டமாக இணைக்கப்பட்டிருக்கு பாருங்கள். அப்படி வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகம் 26 தொடங்கி. யாத்திராகம் 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனங்கள் முதல். சீத்திம் மரத்தால் வாசஸ்தலத்தின் ஒரு பக்கத்து பலகைக்கு 5 தாழ்பால்களையும். கொஞ்சம் நிறுத்தி படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கடன்னு ஓடுற மாதிரி இருக்குது. சீத்திம் மரத்தால் வாசஸ்தலத்தின் ஒரு பக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பால்களையும், வாசஸ்தலத்தின் மறுபக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பால்களையும், வாசஸ்தலத்தின் மேற்புறமான பின்பக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பால்களையும் பண்ணுவாயாக. நடு தாழ்பால் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் பலகைகளின் மையத்தில் உருவ பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும். பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய 3 டைரக்ஷன் உங்களுக்கு இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கு. கவனிச்சிங்களா? மேற்கு மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய திசை, வடக்கு தெற்கு. கிழக்கு பக்கம் தேவையில்லை, அங்கே என்ன வந்துடும்? ஸ்க்ரீனு. பரிசுத்த ஸ்தலத்தினுடைய என்ட்ரன்ஸ் உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? அதை பார்க்கும்போது அந்த பிக்சருடைய தன்மை. இதை எப்படி அசம்பிள் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பலகைகள் எல்லாம் ஒன்றா இணைக்கிறதுக்கு தாழ்பால்கள் கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் எத்தனை தாழ்பால்களாம்? 5 தாழ்பால்கள். 5ல் மேலே 2 கீழே 2 சம அளவாக இருக்கும். அது ஒரு ஆரம்பம் தொடங்கி முடிவு வரைக்கும் இருக்காது. 4 தாழ்பால் குறைவானதாக இருக்கும். ஆரம்பம் தொடங்கி முடிவு வரைக்கும் இருக்காது, குறைஞ்சிருக்கும். சென்டரில் இருக்கக்கூடிய நடுத்தாழ்பால் இருக்குது பார்த்தீங்களா? அது மாத்திரம் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் பலகைகள் மத்தியில் உருவ பாய்ச்சப்பட்டிருக்கிறதுனா என்ன? கரெக்டாக சொல்லுங்கள். ஜாயிண்ட்டு எல்லாத்துக்கும் தான் ஜாயிண்ட் வருது. உருவ பாய்ச்சப்படுவதற்கும் ஒவ்வொரு பலகைகளையும் குடைந்து ஊடுருவி போகும். புரியுதுங்களா? இப்போ 4 தாழ்பால்கள், இப்போ நம்ம கதவுக்கெல்லாம் பெரிய பெரிய தாழ்பால்கள் போட்டு நிறுத்துறாங்கல்ல, அந்த மாதிரி வெளிப்புறம் தெரியும் வளையங்கள் கொடுத்து அப்படி அசம்பிள் பண்ணியிருக்காங்க. ஒரு தாழ்பால் இந்த எல்லா பலகைகளையும் ரொம்ப நேர்கோட்டில் வைக்கிறதுக்காக பலகைகளுக்குள்ளாக உருவ குடைஞ்சு என்ன பண்ணிகிட்ருக்கோம்? என்ன ஒர்க்கு பார்த்தீங்களா? அதை தங்கத்தில் போட்டு கவர் பண்ணி, சித்தி மரத்தில் பெரிய ராடு, அதை தங்கத்தில் கவர் பண்ணி அந்த ராடை தான் என்ன பண்ணுறாங்க, நம்ம பஸ்ஸில் எல்லாம் அப்படி கம்பி பிடிச்சிட்டு வரோம்ல, அது மாதிரி பெரிய பைப் என்ன ஆகிட்டுருக்கு, பலகைக்கு நடுவில் போயிட்டுருக்கு. அது மாதிரி வெளியில் 4 பைப்பு, உள்ள ஒரு பைப், சுற்று அந்த மாதிரி போகும். இதை சகோதரர் நமக்கு பாருங்கள், இந்த பிக்சர் கூட உங்களுக்கு பாருங்கள், ரொம்ப அழகாக புரியுதுங்களா? 4 ராடு எப்படி இருக்குது? வளையங்கள் கொடுத்து வெளிப்புறம் ஒரே ஒரு ராட் மாத்திரம் என்ன பண்ணியிருக்கு, ஒவ்வொரு பலகைகளையுமே கொட்டஞ்சு அப்படியே உள்ளே போகுது. இதுக்கு சகோதரர் கொடுக்கக்கூடிய விளக்கம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு தாழ்பால்களுமே முதலாவது கிறிஸ்து சபையின் மீது வைத்த அன்பு மற்றும் முழு உலகத்திற்காகவும் அவர் கொடுத்துட்ட ஜீவன் மூலம் வெளிப்பட்ட அன்பு. ஏன்னா அவர் ஜீவன் கொடுத்ததுனால தான் அன்பு என்னதுன்ட்டு நமக்கு தெரியும். அப்போ தாழ்பால்களை எப்படி சொல்கிறாரு? கிறிஸ்து சபையின் மீதும் சகல உலகத்தின் மீதும் வைத்த அன்பு காமனாக பொதுவாக கொடுக்கக்கூடிய விஷயம். ரெண்டாவது, இந்த பலகைகள் பாதகங்கள் இது எல்லாமே நம்மையும் சேர்த்து குறிக்கிறதுனால கிறிஸ்துவை உடையவர்கள் மூலம் வெளிப்படுத்தப்படும் கிறிஸ்துவின் அன்பு. கிறிஸ்துவை உடையவர்களின் அன்புன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? கிறிஸ்துவை உடையவர்களால் வெளிப்படுத்தப்படும் கிறிஸ்துவின் அன்பு. என்ன டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியுதுங்களா? ஒரு இப்போ இந்த தாழ்பால்கள் எல்லாம் கிறிஸ்துவனுடைய அன்புன்னு சொல்லிட்டு பரிசுத்தவான்கள் அன்பையும் குறிக்குதுன்னு இப்படி செப்பரேட்டாக சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா? கிறிஸ்துவின் அன்பு கிறிஸ்தவர்கள் மூலம் வெளிப்படுத்தப்படும் கிறிஸ்துவின் அன்புனாலே அங்கே என்ன இல்லைன்னு அர்த்தம். நம்மக்கிட்ட எந்த அன்பையும் நம்மளால் தனிப்பட்ட விதத்தில் அவரை இல்லாமல் வெளிப்படுத்தவே முடியாது, தெரியாது நமக்கு. ஏன்னா வீழ்ந்து போன சுபாவத்தில் அன்பு இன்னதென்று தெரியாமல் தனிஞ்சு போன நிலையில் சுயநலத்தால் ஊறி போயிருந்த ரத்தம் நம்ம உடம்புலலாம் ஓடுறது.
ஆண்டவர் மாத்திரம் அன்பின் முன்மாதிரியை காண்பிக்கலைன்னா இன்னைக்கு ஒருவருக்கொருவர் அன்பு கூறுவது நம்ம விஷயத்தில் என்ன இல்லைங்க, சாத்தியமே கிடையாது. அதனால தான் கிறிஸ்து சபையின் மீதும் உலகத்தின் மீதும் வைத்த அன்பு கிறிஸ்தவர்கள் மூலம் வெளிப்படுத்தப்படும் கிறிஸ்துவின் அன்பு. இதுதான் நம்மளை நெருக்கி ஏவுதுன்னா என்ன அர்த்தம்னா, நம்மளை எந்த மனிதனும் அன்பில் விலைக்கு வாங்க முடியாது அவரை தவிர. இந்த அன்பு தான் நமக்காக அவர் மரித்தது போல பிறருக்கும் ஜீவனை கொடுக்க உந்தி தள்ளுச்சு இல்லைங்களா. இதுதான் அந்த பலகைகளை பூரா இப்போ தாழ்பால் என்ன பண்ணுது, எந்த பக்கமும் லெஃப்ட் அண்ட் ரைட்டு சாய விடாமல் நடுத்தாழ்பால் என்ன பண்ணிடுது. ஒருவேளை வெளியில் இருக்கக்கூடிய தாழ்பால்களை எடுத்தோம்னா கூட பலகையை சாய வாய்ப்பு இருக்குது. நடுத்தாழ்பாலை உருவுனா தான் என்னாகும், அந்த நேர்கோட்டிலேருந்து விலக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நடுத்தாழ்பால் கிறிஸ்துவனுடைய அளவற்ற அன்புன்ட்டார் ஒரே வார்த்தை. இதுக்கான வசனம் ரொம்ப ஆச்சரியமான பகுதி. வாசிக்கலாம். எபேசியர் 3:18 தொடங்கி. எபேசியர் 3:18 முதல், சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆமாம், இந்த அன்புக்கு அகலம் இருக்குது, நீளம் இருக்குது, ஆழமும் இருக்குது, உயரம் இருக்குது. ஆனால் இந்த எந்த அளவுகளையும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்ட்டார், நம்ம அறிவுக்கு எட்டாதுன்ட்டார்னால என்ன அர்த்தம், இதை தேவனுடைய வார்த்தைகளை படிப்பதின் மூலம், நாளுக்கு நாள் நம்முடைய மனது புதிதாகுவதன் மூலம், குறைந்தபட்ச அறிவாக மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் எவ்வளவு நம்மளுடைய மைண்டுக்கு கெப்பாசிட்டியோ அந்த அளவுக்கு தான் உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர, இந்த ஆழத்துக்குள்ளேயும் நீளத்துக்குள்ளேயும் உயரத்துக்குள்ளேயும் அகலத்துக்குள்ளேயும் கரை கடந்து போய் முத்தெடுக்க நம்மளால் முடியாது. ஏன்னா இந்த அன்பை கிரகிக்க முடியாது. அப்போ தேவனுடைய அன்பை, கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழம் அகலம் நீளத்தையே நமக்கு அறிவு கெட்டாததுன்னு சொல்லும்போது, பிதாவாகிய தேவனுடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் அதை கிட்டக்கே நம்ம என்ன பண்ண முடியாது, யோசிக்கக்கூட முடியாது. ஆனால் அந்த சகல பரிபூரணத்தினாலும் நிறையிறதுக்கு ட்ரை பண்ணலான்னு சொல்கிறாரு. அவர் நமக்கு நிச்சயமாக என்ன பண்ணுவார், அதுக்காக அனுக்கிரகம் பண்ணுவார், கிருபை செய்வார் அப்படின்னு இங்கே சொல்ல வர்றார். ஆக பிரகாரத்தில் காணப்பட்ட நமது வாழ்க்கை ஓரளவு விசுவாசிகள் என்ற ஒரு சொந்தங்களோடு, உலகத்தாருக்கு அப்பாற்பட்டவர்கள் என்ற ஒரு நிலையோடு ஆரம்பகட்ட ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்மளை கொண்டு வந்தாலும், தூண்கள் கைகோர்த்து நிற்கிது தான், மாற்றுக்கருத்து இல்லை. வெள்ளைத்திரையை உயர்த்தி பிடிச்சிருக்காங்க தான், மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் தேவ சித்தம் செய்யாத வரைக்கும் அந்த நீதியின் வஸ்திரம் அவர்களுக்கு நிரந்தரமானதில்லை. அதனால தான் அங்கே சகோதர ஸ்நேகத்திற்குள்ள அவங்களால என்ன பண்ண முடியலன்னா, கம்ப்ளீட்டாக ஒரு அன்பை பரிமாறிக்கொள்ளவும் முடியல. ஆனால் இங்கே கிறிஸ்துவின் அன்பு உடன்படிக்கையை நன்கு புரிந்து கொண்டு செய்தவர்களுக்குள்ள நிச்சயம் நெருக்கிறோம். யார் ஒருவர் சத்தியத்தை சத்தியமாக புரிந்திருக்கிறார்களோ அவங்க தேவனுடைய அன்பில், கிறிஸ்துவனுடைய அன்பில் ஒருபோதும் தோற்று போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன சோதனை வரட்டும், எவ்வளோ பரீட்சைகள் நிற்கட்டும், எவ்வளோ அவமானங்கள் வரட்டும், புறக்கணிப்புகள் வரட்டும், சபை மத்தியில் நம்மளை எல்லாம் மறந்து கூட போகலாம், அப்படி கூட வச்சுக்கோங்களேன், நன்றி மறந்து கூட போகலாம், அந்த மாதிரி சூழல் வந்தாலும் கிறிஸ்துவை உடையவர்கள் தங்களுடைய அன்பில் எங்களுக்குள் அந்த ஊடுருவப்பட்ட அந்த தாழ்பால் இருக்குது, இந்த அன்பு எங்களுக்குள்ளே கிரியை செய்துன்னு எப்போதுமே அந்த அன்புக்குள்ளாக நெருக்கப்பட்டவர்களாக ஒருமைப்பாட்டுடன். ஏன்னா இதுக்கு காரணம் அந்த சத்தியம்தான். சத்தியம் எந்த அளவுக்கு ஒரு பரிசுத்தவானுடைய உள்ளத்தில் காணப்படுதோ, கிறிஸ்துவனுடைய சிந்தை எந்த அளவுக்கு அதிகமாக நிறைந்து காணப்படுதோ, எந்த சூழலிலும் ஊக்கமான அன்பு கூற அவங்க ரெடியாக இருப்பாங்க. இதைத்தான் யோவானில் நம்ம 1 யோவானில் வாசிக்கிறோம். 3:16. 1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடன்களாய் இருக்கிறோம், கடனாளிகளாய் இருக்கிறோம். ஆமாம், அப்போ அந்த ஜீவனை அவர் கொடுத்துட்டார். முன்னாடியே நம்ம பார்த்தோம். இதனால் அன்பு இன்னதென்று தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அடுத்து நம்ம வசம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு என்னென்னா, அவரை போல உங்களுக்கு கிடைச்சிட்ட ஜீவனை உங்கள் சகோதர சகோதரிகளுக்காக கொடுக்குற வாய்ப்பு இப்போ உங்களுக்கு இருக்குது. 6th வால்யூம் நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. எப்படியெல்லாம் பலி ஏறெடுக்க முடியும், சபை மத்தியில், பரிசுத்தவான்கள் மத்தியில், சகோதர சகோதரிகள் மத்தியில் ஜீவன் கொடுக்குற வாய்ப்பை எப்படிலாம் நம்ம தேட முடியும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது, ஒருவர் குறைவில் ஒருவர் உதவுவது, எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிப்பது, எந்த நேரமும் பரிசுத்தவான்களை ஊக்கப்படுத்துவது, ஆவிக்குரிய கூடுகையில் பங்கெடுப்பது,
இது எல்லாம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஜீவனை கொடுக்கறதுல சமயம் கிடைக்கும் போதெல்லாம் மற்றவர்களுக்கும் சரி, விசேஷமாக விசுவாச குடும்பத்தாரோடு நாம் காணப்படக்கூடிய உறவு, ஐக்கியம், எந்த ஒரு இழப்பின் மத்தியிலையும் கூட நம்மளுடைய ஜீவன் மைனஸ் ஆகிறது உடன்படிக்கையினுடைய ஒரு பார்ட். ஜீவன் மைனஸ் ஆகிறதுனா என்னங்க? ஜீவனை இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் அனுபவிங்கன்னு தேவன் கொடுத்துருந்தாருன்னா நம்ம மாம்சத்துக்கும் நம்ம உணர்ச்சிகளுக்கும் பாதிப்புகள் வராது. எப்படி கொடுத்துருந்தாருன்னா, பூமிக்குரிய லைஃப் வாழுங்க அப்படின்னா நம்ம எதையும் தியாகம் செய்ய வேண்டியதில்லை. இப்போ நம்ம ஜீவன் பெற்றுட்டோம் இல்லைங்களா? இந்த பெற்றுக்கொண்ட ஜீவனை யாருக்கே மறுபடியும் கொடுக்க சொல்லிட்டாருன்னா தேவனுக்கே, கர்த்தருக்கே. இதை எதன் மூலம் செலுத்த முடியும்னா, உங்களில் ஒருவரோடு ஒருவராக காணப்படக்கூடிய, நம்மில் ஒருவரோடு ஒருவராக காணப்படக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுடைய சகல சுகத்திலும் துக்கத்திலும் பாரத்திலும் பிரச்சனைகளையும் அவர்களோடு நெருங்கி பயணிக்கும் போது நமக்கு சில நஷ்டங்கள் ஏற்படலாம், நமக்கு சில ஏமாற்றங்கள் லைஃப்பில் வரலாம், வரும். இப்போ ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை பரிபூரணத்தில் தொடங்கி பரிபூரணத்தில் முடித்தாரா கல்வாரியில்? அப்படின்னா பரிபூரண ஜீவிய உரிமை படிப்படியாக அர்ப்பணத்தில் போய்கிட்டே இருந்துச்சு. கல்வாரியில் முடித்தார், ஞானஸ்தானத்தில் தொடங்கினார். பரிபூர்ண ஜீவனை பலி செலுத்த தொடங்கின இடம் ஞானஸ்தானம். இப்போ சிலுவையில் அவர் எவ்வளோ டயர்டாக இருந்தார். அப்போ அங்கே எப்படி இல்லை? அவர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது இருந்த ஹெல்த்து, பிதாவே என் ஆவியை இடத்தில் ஒப்படைக்கிறேன்னு சொல்லும்போது இருந்ததா? ஏன் இல்லை அப்படின்னா, ஆதாமுக்கு எங்கே இருந்தே தனது ஜீவ உரிமையை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு ஞானஸ்நானத்தில். அது முழுமை அடைந்த இடம் கல்வாரியில். இப்போ நமது உடன்படிக்கை லைஃபு ஒரு வேளை ஸ்மூத்தாக போகுது, எந்த எதிர்ப்புகளும் இல்லை, பாடுகளும் இல்லை, புறக்கணிப்புகள் இல்லை, பிரச்சனையே இல்லை. அப்படின்னா ஜீவனை பலி செலுத்திட்டு இருக்கிறோன்னு அர்த்தமா? இல்லை 1000 ஆண்டு அரசாட்சியில் வந்துடலான்னு பெயர் சபை ஒரு கான்செப்டில் இருக்காங்க, அந்த மாதிரி போயிடுறோன்னு அர்த்தமா? அப்படின்னா உண்மையிலேயே சகோதரர் ரசல் குறிப்பிடும்போது இன்றைக்கி உள்ள பெயர் சபை அமைப்பு எல்லாமே 1000 ஆண்டுக்கு தான் தங்களை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கண்ணுக்கு தெரியிற ராஜ்யத்துக்கு வந்து இதே மாதிரி வாழ்க்கையை அவங்களுக்கு கை கொடுக்கும் இல்லைங்களா? நம்ம அப்படி இல்லை. தேவனோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோம் என்கின்றதனுடைய எவிடன்ஸே தினசரி இந்த மாம்சத்திற்கு பெயின் இருக்கணும். மாம்சம் தினசரி என்ன பண்ணணுங்க? மறிக்கணும். எப்படி மறிக்கும் மாம்சம்? எதனால் மறிக்கும்? சொல்லுங்க. சாதகமற்ற சூழலால், புரியுதுங்களா? தவறான புரிந்து கொள்ளுதலால், நிறைய பிரச்சனைகளால், போராட்டங்களால் மட்டும்தான். குறிப்பாக ஒருமனப்பாடோடு கூடி வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மத்தியில் பல்வேறு தரப்பட்ட குணலட்சணங்கள் இருக்கு இல்லைங்களா நமக்குள்ளேயும். யோவான், பேதுரு, யாக்கோபு 3 பேர் ஒரு கேட்டகரி. அதில் யோவானை தனியாக வச்சுருக்கிறார் ஆண்டவர். பாக்கி 9 பேர் அவ்வளோ க்ளோஸாக இல்லை. அப்போ 12 பேர்த்துக்குள்ளே என்ன இருக்குது? பார்சியாலிட்டி இல்லை, வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ நம்ம மத்தியிலையும் சமமான அளவில் உடன்படிக்கை, சத்தியத்தை எல்லாருக்கும் பேலன்ஸாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய மனநிலை இருந்துச்சுன்னா பிரச்சனைகளே இல்லை, வராது. இப்போ யாரை கொண்டு தான் தேவன் யாரை புறமிடுறாரு? ஒரு உடன்படிக்கை செய்த பரிசுத்தவானை கொண்டே இன்னொரு உடன்படிக்கை செய்த பரிசுத்தவானின் உடன்படிக்கையை புடமிடுகிறார். வைரத்தை கொண்டு வைரத்தை ரெடியாக்குகிறார் இல்லைங்களா? அப்போ சகோதர அன்பு நம்மளை நெருக்கி ஏவும் போது நிறைய பிரச்சனைகளும் பாடுகளும் உபத்திரவங்களும் அவசியமானதே. அதன் மத்தியில் நம்ம எப்படி இருக்கணும்? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4:32. அப்போஸ்தலர் 4:32. விசுவாசிகள் ஆகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. இப்போ நம்ம இப்படி வைக்க முடியுமா? இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது, நிறைய பேர்கிட்ட இல்லை. நிறைய பேர் வாடகை வீட்டில் இருப்போம், நிறைய பேர் சொந்த வீட்டில் இருப்போம். சொந்த வீடு இருக்கிறவங்க பூரா விற்று கொண்டு வந்து அடுத்த வாரம் எக்லிஷியாவில் வைங்க காசுகளை. ஜுவல்ஸ் வச்சுருக்கவங்க பூரா விற்றுட்டு வந்து இங்கே இல்லாதவங்களும் இருக்கிறவங்களும் சேர்ந்து அனுபவிக்கலாம்னா நம்மள எத்தனை பேர் ரெடி? கொஞ்சம் வேலை இருக்குது பிரதர், சபைக்கு வர ஒரு மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க ஊருக்கு அங்கங்கே போயிடுவாங்க. இன்றைக்கி நிலமை அப்படி தான் இருக்குது. ஆனால் இதை ஏன் ஆதி அப்போஸ்தலர்கள் செஞ்சாங்கன்னா, 2ஆம் வருகை குயிக்காக வந்துடும்னு சொன்னனால நிலங்களும் வேணாம், வீடுகளும் வேணாம், ஆடு மாடுகளும் வேணாம், எல்லாம் விற்றுட்டாங்க. விற்று கொண்டு வந்து எங்கே வச்சுட்டாங்க? அப்போஸ்தலர்களுடைய பாதத்தில். எப்படி நெருக்கி ஏவி இருக்கு பாருங்கள் அன்பு.
இன்றைக்கி சகோதரர்கள் மத்தியில் பேசும்போது சாப்பிடும்போதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். இந்த அன்பு உலகத்துக்குள்ளே இல்லையே. சொந்தக்காரங்க வீட்டில் போய் இன்றைக்கி உட்காந்து ஒரு நேரம் சாப்பிடவோ அவங்களுடைய பெட்ரூமில் படுத்து தூங்கவோ சாத்தியம் இருக்கான்னா? நிச்சயம் ஒரு நேரம் போய் சாப்பிட்டோம்னா கூட பின்னாடி விட்டு பேசுவாங்க, வந்துட்டாங்களா அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி நம்ம சகோதரர்கள் 3 நேரம் சாப்பிட்லனாலும் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுதாங்க கிறிஸ்துவனுடைய அன்பு. அந்த அன்பு ஆதியில் எப்படி இருந்திருக்கு பாருங்கள். ஒரே இருதயமாக ஒரே மனதான், யாருக்கும் உரியதை யாரும் தனக்கென்று என்ன பண்ணிக்கலையா சொல்லிக்கல, எல்லாத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். இந்த சிஸ்டம் எப்படி மாறுச்சுன்னு பிரதர் ரசல் சொல்லும்போது, 2ஆம் வருகை தாமதிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்கவுங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சிஸ்டம் ஆக்சுவலாக ஃபெயிலியர் தான். ஆனால் இருந்த வரைக்கும் எப்படி இருந்திருக்கும்? எல்லாம் ஒரு பெரிய ஹால் மாதிரி பிடிச்சி, கன்வென்ஷன் ஹால் மாதிரி பிடிச்சி அங்கேயே வாழ்க்கையை கழிச்சிருக்கிறாங்க கொஞ்ச நாள். நம்ம 2 நாள் 3 நாள் இருக்கிறோம்ல, அந்த மாதிரி நிலங்களை ஆடு மாடுகளை நகை நட்டெல்லாம் விற்றுட்டு வந்து பெரிய இடம் பிடிச்சி ஒன்றா தங்கி அங்கேயே சாப்பிட்டு என் பொருள் ஓன் பொருள்னு சொல்லாமல் ஊழியம் பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க. 2ஆம் வருகை தாமதிக்க அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் லேட்டாகும் போல் தெரியுது, நம்ம அவசரப்பட்டு வீட்டையெல்லாம் விற்றுட்டோன்ட்டு மறுபடியும் அப்படியே திரும்பினது தான் சுவிசேஷகம். இருண்ட யுகம் பூரா என்ன பெரிய சுயநலமும் ஆக்கிரமிப்பும் உள்ளே வந்து இந்த மாதிரியான சூழல் போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி 2ஆம் வருகை காலகட்டத்தில் இருக்கோம்ல, நமக்கு இது சாத்தியமா இல்லையா? முடிஞ்சா நிச்சயம் சாத்தியம்தான். ஆனால் இப்போ செய்ய மாட்டோம். ஏன் தெரியுங்களா? உடன்படிக்கை அந்தளவுக்கு இருதயத்துக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அது சாத்தியம். இன்னொரு விஷயமும் இருக்குது. இன்றைக்கி எல்லாரும் உடன்படிக்கை செய்து அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுற அளவுக்கு குடும்ப சூழல்கள் யாருக்குமே இல்லை. ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வந்திருப்பார் அழைப்புக்குள்ளே. இப்போ அவர் போய் வீட்டை விற்றாருன்னா என்ன ஆகும்? மற்றவங்கள பூரா துரத்தி விட்டு செய்ய முடியாது. இந்த காலகட்டம் தீமை நிறைந்த காலகட்டம். இப்போ போய் நான் வீட்டை விற்கிறேன் நகையை விற்கிறேன் அப்படின்னா கேஸ் போட்டு உள்ளே வச்சுருவாங்க. இங்கே வந்து இருக்க முடியாது. அதனால் நம்ம அர்ப்பணிப்பு இருதய தளவில் நமக்கு ரொம்ப ஃபீல்லாம் இருக்குது. ஆனால் என்ன செய்ய முடியாது. ஆதி அப்போஸ்தலர் நாட்களுக்கு கடந்து போய் நம்மளால் யோசிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. பாருங்கள் இன்னும் சில விஷயங்கள் வாசிங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனுக்கு தேவையானது தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை. பார்த்தீங்களா? எல்லாம் பொதுவில் வச்சு அனுபவிச்சாங்கன்னு முதல் வசனத்தில் பார்த்தோம். இங்கே எல்லாமே எப்படி இருந்துச்சு? பொதுவாக இருந்துச்சு. யாருக்கும் எதுவுமே குறைவாக இல்லை. அப்போ பிரியமானவர்களே, இந்த எந்த வசனங்களும் பிரகார நிலை கிறிஸ்தவங்களுக்கு பேசவே இல்லை. அப்போஸ்தலன் கவனிச்சிங்களா? அதாவது விசுவாசத்தில் நீதிமான்களாக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டதை சரிவர புரிந்து கொள்ளாமல் அப்படியே இருந்துட்டு உலக வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு நெருக்கி ஏவும் கிறிஸ்துவினுடைய அன்புங்கிற வார்த்தையும் சகோதர அன்பின் ஒருமைப்பாடும் பொருந்தவே பொருந்தாது. உண்மையில் உடன்படிக்கை செய்த பலியினால் உடன்படிக்கை செய்த பரிசுத்தவான்களுக்கு மட்டும்தான் இந்த பலகைகள் எல்லாம் பொருந்தும். பலகைகள் என்பது அது அகலமாக இருக்கும், ரெக்டாங்கிள் மாதிரி நீள் செவ்வகமாக இருக்கும், 10 முழ உயரம் 1.5 முழ அகலம். ஆனால் தூண்கள் கனசதுரமாக இருக்கும், சமமான சதுரமாக இருக்கும். இதுதான் நம்ம பிரகாரத்தில் பார்த்ததெல்லாம் தூண்கள், உள்ளே பார்க்குறதெல்லாம் பலகைகள். இங்கே தான் கிறிஸ்துவனுடைய அன்பு நம்மளை நெருக்கி ஏவி இருக்கிறது. இப்போ 3வது ஒருமைப்பாடு எதிர்காலத்தில். இந்த ஒருமைப்பாடு எங்கே உருவாகுது? மகா பரிசுத்த ஸ்தலத்தில். இந்த ஒருமைப்பாட்டையும் கூட நம்ம அந்த பலகைகள்லேயே காட்டலாம். ஏன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் அந்த பலகைகளும் தாழ்பால்களும் பொருந்துனாலும் சற்று வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரே மெட்டீரியல் என்னென்னா உடன்படிக்கை பெட்டி. இது பிதாவாகிய தேவனுடைய குடும்பம் என்று சொல்லலாம். இந்த குடும்பத்தில் தலைமகன் கிறிஸ்துவை தொடங்கி கொடான கொடி தூதர்கள், பரலோகத்தில் பெரிய ஃபேமிலி இருக்காங்க, பூலோகத்தில் குட்டி ஃபேமிலி, ஆதாமுடைய குடும்பம். பரலோக குடும்பம் தான் பெருசு. அந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் முழு குடும்பத்துக்கும் முதலாளி பிதாவாகிய தேவன், சுதந்திரவாளி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த பெட்டி எப்படி பிதாவாகிய தேவனுடைய குடும்பத்தின் ஒருமைப்பாட்டை காட்டுதுன்னா, மேல் மூடி பியூர் கோல்டு. இந்த மேல் தளம் காணப்படக்கூடிய மூடியில் ஏன் சித்தி மரம் வரல அப்படின்னு சகோதரர் சொல்லும்போது, மரம்னாலே மாம்சம் அல்லது மாம்ச பரிபூரணம் அல்லது நீதிமானாக எண்ணப்பட்ட நிலைக்கு பொருந்தும். இப்போ பிதாவாகிய தேவனிடத்தில் என்ன இல்லை?
மாம்சத்துக்கு வேலையே இல்லை. மாம்சமும் இரத்தமும் பற்றி நம்ம பிதாவாகிய தேவனோடு ஒப்பீடு செய்யவே முடியாது. மேல் மூடி ஒன்லி திவ்ய சுபாவத்தை குறிக்கக்கூடிய பியூர் கோல்டு பிதாவாகிய தேவனுடைய டிவைன் நேச்சர், திவ்ய சுபாவத்தை காண்பிக்குது. பெட்டி சித்தி மரத்தால் செய்து தங்கத்தில் மூடப்பட்டது. என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்குது? கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டு பிறகு அழியாமை வாங்கினார். உள்ள பெட்டி மரம், ஃப்ரேம் கோல்டு. இப்போ ஃப்ரேம் கோல்டாக இருக்கிறது எதை வெளிப்படுத்துதுன்னா மரத்தில் தங்கம். சில காலகட்டங்களில் மாம்சத்தில் வெளிப்பட்டு மாம்சத்தை ஜெயித்து பலி செலுத்தி பிறகு அழியாமைக்குள் கிறிஸ்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை மரமும் தங்கமும் உள்ளடக்கிய கலவை நமக்கு காட்டுது. இப்போ இந்த பெட்டியில் யாரும் வர்றாங்க அடுத்த அடிஷ்னலாக? சபையும் மாம்சத்தில் இருந்து மாம்சத்தை ஜெயித்து குமாரன் நடந்து போன வழியில் நடந்து போய் பிறகு பரலோக குடும்பத்தில் அவங்களும் ஜாயின் ஆகுறாங்க. அதனால தான் அவங்களையும் சித்தி மரமும் தங்கமும் நமக்கு காண்பிக்குது. இந்த ஒருமைப்பாட்டை யார் தான் செய்யணும்? இப்போ பிரகாரத்தில் இவ்விதமாக நாம் நீதிமானாக்கப்பட்டபடினால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் சமாதானம் பெற்றிருக்கிறோம்னு அங்கேயும் சமாதானத்தை கொண்டு வந்தது கிறிஸ்து தான். பெயர் சபை விசுவாசிகள் தெரிஞ்சு செய்கிறாங்களோ தெரியாமல் செய்கிறாங்களோ அவங்களையும் ஒருமைப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தது ஆண்டவர் தான். பரிசுத்த ஸ்தலத்தில் நம்மளை ஒருமைப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தது யார்? கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது. அங்கேயும் ஆண்டவர் தான். இப்போ பரலோகத்துக்கு நம்ம உயிர்த்தெழுதலில் பங்கெடுத்துட்டோம்னா நம்மளை பிதாவாகிய தேவனிடத்தில் அவர் தான் ஒருமனப்பாட்டோடு கொண்டு போய் சேர்த்து வைக்கணுமா, இல்லை நம்மளா போய் பேசிக்கலாமா? உயிர்த்தெழுதலில் பிரவேசிச்சாச்சுன்னா பாவ சரீரம் இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம பாவ சரீரத்தில் இருக்க மாட்டோம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் பரலோகம் போக மாட்டோம். அப்படி பரலோக உயிர்த்தெழுதலை பங்கடைஞ்ச பின்னாடியும் ஆண்டவர் தான் வந்து நம்மளை ஒருங்கிணைக்கணுமா, நாமளா போய் பிதாவாகிய தேவனிடத்தில் பேசலாமான்னு கேட்குறேன். ஏன் போனால் என்ன தப்பு? நம்ம தான் இப்போ பாவ சரீரத்தில் இல்லையே. பரவாயில்ல, உங்களை குழப்ப முடியல, ரொம்ப ஸ்ட்ராங்காக தெளிவாக இருக்கிறீங்க. ஏன்னா அவர் மணவாளன், அவர் தலை, நாம் சரீரம். மகிமையின் உயிர்த்தெழுதலில் எல்லா எண்ணிக்கையும் முடிஞ்ச பின்னாடி இது முதல் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், இதுக்கு முன்னாடி மரித்தவங்க, ரெண்டாம் வருகை காலகட்டத்துக்கு பின்னாடி மரித்தவங்க எல்லாருடைய உயிர்த்தெழுதலும் நடந்த பின்னாடி எல்லாரும் எல் என்கின்ற நிலைமையில் தான் உயிர்த்தெழுப்பப்படுறாங்க. கே என்கிற நிலை மகிமையடைகிற நிலை வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணணும். தெய்வீக திட்டத்தில் அந்த 2 பாகம் இருக்கு இல்லைங்களா? எல் என்பது எதை குறிக்குதுங்க? ஆவிக்குரிய நிலைன்னு சொல்லணும், தூதர் நிலைன்னு சொல்லக்கூடாது. அப்போ நம்ம தூதர் நிலையிலேயே உயிர்த்தெழுப்பப்படுறோம்? ஆவிக்குரிய தலத்தில் எழுந்திருப்போம். மகிமை கொண்டு போய் சேர்ப்பார் பார்த்தீங்களா? பிதாவாகிய தேவனோடு எல்லாரையும் ஒப்புரவாக்கக்கூடிய ஒரு டைம் வச்சுருப்பார் இல்லைங்களா? அதுதான் கே என்ற மகிமை அடைதல். இந்த நாளில் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தில் நிறுத்தி அறிமுகப்படுத்தி வைப்பாரான். கர்த்தர் இயேசு இந்த ஊரில் பிறந்தாங்க, இப்படி வாழ்ந்தாங்க, இதெல்லாம் இப்படிலாம் இவங்களுடைய கிரியை இருந்துச்சு, எனது நாமத்தின் நிமித்தமும் உங்களுக்காகவும் இவ்வளோ தூரம் அவங்க சித்தம் செஞ்சவங்க பாவப்பட்ட உலகத்திலேயே அப்படின்னு சொல்லிட்டு 144,000 பேரையும் அறிமுகப்படுத்துவாராம். அங்கே தான் எல் நிலையிலிருந்து கே என்கின்ற, நிறைய பேருக்கு இந்த எல் கேக்கு வித்தியாசம் தெரியல. அப்போ அழியாமையில் நம்ம உயிர்த்தெழுப்பப்படலையாங்கிற குழப்பமெல்லாம் வரும். அழியாமையில் தான் எழுந்திருக்கிறோம், திவ்ய சுபாவம் தான். ஏன்னா ஒரே தரம் தான் உயிர்த்தெழுதல், செகண்ட் இன்னொரு தரம் கிடையாது. அப்படின்னா கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாள் பூமியில் இருந்ததுக்கும் பரத்துக்கு ஏறினதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவோ இதுதான் பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுப்பப்படும் போதும் மகிமைப்படும் போதும் இருக்கக்கூடிய வித்தியாசம், அந்த எல் மற்றும் கே. புரியுதுங்களா? ஸோ ஒரே நிலை தான். பதவி பிரமாணம் ஏற்பதற்கும் ஜெயிக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றது அதை அங்கீகாரத்தோடு வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம். பதவி பிரமாணம் என்பது அதை வெளியரங்கமான அடையாளத்தின் மூலம் வெளிப்படுத்தி அதிகாரப்பூர்வமாக அந்த சீட்டில் உட்காருவாங்கல்ல, அதுதான் பதவி பிரமாணம் ஏற்பது. இந்த மாதிரி கிறிஸ்து செய்யும்போது இதை முன்னாடியே சொல்லியிருக்கிறார் பாருங்க. வாசிங்க, யோவான் 17:21 முதல். யோவான் 17:21 முதல். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கும். பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கும் வேண்டிக் கொள்கிறேன். இது பூமியில் நான் இப்போ விட்டுட்டு போகிறேன், என் நாமத்தின் நிமித்தம் வந்த இந்த எல்லாரையும் உங்கள் கைவசம் ஒப்படைக்கிறேன். என்னை பாதுகாத்துக்கிட்டது போலவே அவர்களும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி இந்த உலகத்தில் பாதுகாத்து கொள்ளுங்க. நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற பெயர் எவ்வளோ பெரிய அங்கீகாரம். அந்த மகிமை யார் தான் நமக்கு கொடுத்துட்டு போனது? கிறிஸ்து மரிக்கலை,
கிறிஸ்து மாதிரியே இருக்கிறாங்க பாருங்க அவங்க அப்படின்னு அப்போஸ்தலர்களுக்கு வந்த பேர் தான் கிறிஸ்து அவர்கள். இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவங்களில் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள்ங்கிறது அமைப்புக்கு பேர் ஆயிடுச்சு. உண்மையிலேயே கிறிஸ்தவர்கள்ன்ற பேர் எதனால் வந்துச்சுன்னா, கிறிஸ்து சாகலை, கிறிஸ்து தான் அவர்கள். இதான் நீர் எனக்கு கொடுத்த மகிமை நான் இவர்களுக்கு கொடுத்தேன்னு சொல்கிறார். புரியுதுங்களா? இன்றைக்கி அந்த பேரே, கிறிஸ்துவனுடைய பேர் நமக்கு பின்னாடி வர்றதே பெரிய மகிமைங்க. அதான் பூமியில் இருக்கும்போது கிடைச்சதே மிகப்பெரிய பாக்கியம். நெக்ஸ்ட்டு, ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேர்வுகளாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஒருமைப்பாட்டை பற்றி கம்ப்ளீட்டாக பேசிங்க முடிக்கிறார். உலகத்தில் இருக்கும்போது இவங்க எல்லாரும் ஒருமுனைப்பாட்டில் தேர்றவங்களாக இருக்கணும். எப்படி நான் உங்களுடைய சிந்தையாக இருக்கிறேனோ, நீங்கள் என்னுடைய சிந்தையாக நினைவாக இருக்கிறீங்களோ, அதே மாதிரி இவர்களும் ஒருவரில் ஒருவர் எப்படி இருக்கணும், அன்பாக இருக்கணும். இவங்களுடைய ஒருமைப்பாட்டுக்காக வேண்டுதல் செய்கிறேன். பூமியில் இருக்கும்போது மாத்திரமில்லை, நெக்ஸ்ட் பரலோகத்திலும் அதே வேலையை தான் அவர் செய்ய போகிறார். வாசிங்க. யோவான் 17:24. பிதாவே, உலகத் தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடைய கூட இருக்க விரும்புகிறேன். முன்னாடியே அட்வான்ஸ் புக்கிங்கும் பண்ணி வச்சிட்டார். இங்கேயும் ஒருமனப்பாட்டுக்காக ஜெபம் பண்ணுறாரு. என் நாமத்து நிமித்தம் இவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, நான் இவங்களை விட்டு பிரிகிற நேரம் வருது. ஆனாலும் இவர்களில் நானும் நீங்களும் எப்போதும் இவங்களுடைய சிந்தையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணதோடு இல்லாமல், இப்போ நான் வந்துடுறேன் முன்னாடி, ஆனால் அவங்களும் என்னுடைய மகிமையை காணும்படி, உங்களுடைய மகிமையை பார்க்கும்படி நான் எங்கே வர்றேனோ அங்கேயே இவங்களுக்கும் ஒரு இடத்த என்ன பண்ணிடுங்க, ஏற்பாடு பண்ணி வைங்க அப்படின்னு விரும்புகிறேன்ற அந்த விண்ணப்பத்தை என்ன பண்ணிட்டார். எல்லாம் தேவ சித்தம் தான், ஆனால் அந்த அப்ளிகேஷனை என்ன பண்ணிட்டார். எனவே பிரகாரத்தில், பரிசுத்த ஸ்தலத்தில், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் 3 ஸ்தலங்கள்லையும் இவருடைய விண்ணப்பம் வேண்டுதல் இல்லாமல், அவருடைய ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் நம்மளுடைய ப்ரேயரும் மேலே போகாது, பலிகளின் பிரயாசமும் மேலே போகாது. இன்றைக்கி ஒருவரில் ஒருவர் நீங்கள் ஊக்கமாக அன்பு கூர்ந்தீங்கன்னா கிறிஸ்து தான் என்னில் அன்பு கூறுகிறார். இந்த சகோதரி 2 இட்லி சுட்டு கொடுத்தாங்க, அது எனக்கு கிறிஸ்து தான் கொடுத்தார், அவ்வளோதான். இல்லைங்களா? நேற்று ஒரு சகோதரன் ஒரு சாப்பாடு கொடுத்தாரு, அது யார் தான் எனக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கி நான் உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை கொடுக்குறேன், இப்போ உங்களுக்கு யார் தான் கொடுத்துட்ருக்கிறது? இது தாங்க நெருக்கிய கிறிஸ்து. யாரையும் மாம்சத்தின்படி என்ன பண்ண வேண்டாம். பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது, ஒரு சகோதரன் சகோதரிக்கு ஒரு பேர் இருக்குது, சுபாவம் இருக்குங்கிறத யோசிக்கும் போது மாம்ச பலகீனத்தால் அவங்க மேலே கோபம் வரலாம், ஆத்திரம் வரலாம். இதை தவிர்த்துட்டு, அந்த மாம்சங்கிற திரையை தவிர்த்துட்டு ஒரு கிறிஸ்துவ இன்னொரு கிறிஸ்துவின் மீது அன்பு கூறணுங்கிற கண்ணோட்டத்தை வச்சு பாருங்க. இந்த அன்பு நெருக்கி ஏவும் எவ்வளோ துரோகத்தின் மத்தியிலே என்ன பண்ணிட்டு போகலாம், அன்பு கூறலாம். ஏன்னா 3 இடங்கள்லையும் நம்மளை கவனிச்சிட்ருக்கிறவர், நம்மளை நெருக்கிறவர், நம்மளை மகிமைக்கு வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதில் முக்கியமான இன்னும் பியூட்டிஃபுல் பாயிண்ட் ஒன்று சொல்கிறாரு. இந்த நடு சுவர் இருக்குது பாருங்கள், பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பிளவை ஏற்படுத்தக்கூடிய சென்டரில் ஸ்க்ரீன் வரும் இல்லைங்களா, இது யூதர்கள் மற்றும் புறஜாதிகளை குறிக்குதுங்கிறார். அந்த தடுப்பு சுவர் நியாயப்பிரமாணம். இதுக்கு இன்னொரு பாடம் இருக்குது, என்ன காரணத்தினால தான் நியாயப்பிரமாணம் சொல்கிறாருன்னு. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பல டிவிஷன் இருக்குங்க, ஒரே கண்ணோட்டம் கிடையாது. ஒரு தடுப்பு சுவர் யூதரையும் புறஜாதியரையும் பிரித்து வச்சிருந்துச்சு. மேலே விரிக்கக்கூடிய ஸ்க்ரீன் தான் அதுக்கு அருமையான ஆதாரமாக கொடுப்பார். அந்த வளையங்கள் போட்டு ஸ்க்ரீனை ஃபிட் பண்ணி கரெக்டாக விரிக்கும் போது ஜாயிண்ட் கரெக்டாக அந்த தூண் மேலே வரும். அப்போ அந்த செவுர் நியாயப்பிரமாணம். பிரிவினையாக இருந்த தடுப்பு சுவரை வாசிங்க. எபேசியர் 2:14 தொடங்கி. எபேசியர் 2:14 முதல், எப்படியெனில் அவர் நம்முடைய சமாதான காரணனாகிய இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி, சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாகி சிருஷ்டித்து, இப்படி சமாதானம் பண்ணி, புதிய மனுஷனாக சிருஷ்டித்து, அவர் மனுஷனாகியா சிருஷ்டித்தாரு. படிங்க. பகையாய் சிலுவையினால் கொன்று, பகையாய் அவர் சிலுவையில் செத்தாரு, அவர் சமாதானத்துக்காக செத்தாரு. இப்படி மீனிங்க மாத்தி மாத்தி படிக்கிறீங்க. பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இங்க சபைக்குள்ள ஒரு பிரிவு இருக்கு, யூதர்கள் மற்றும் புறஜாதி, ஐஸ்வர்யவானும் ஏழை லாசரும்.
ஐஸ்வர்யவான் அந்த காலகட்டம் வரைக்கும் ஏழை லாசர் உள்ளே போக முடியல. ஏழை லாசர் என்ட்ரி ஆன பின்னாடி ஐஸ்வர்யவான் உள்ள வர முடியல. மிகப்பெரிய பிளவு தான் அந்த சுவர். நியாயப்பிரமாணம், குறிப்பாக விருத்த சேதன உடன்படிக்கை. தெளிவாக இந்த சுவர் அதை குறிக்கிற மாதிரியே மாம்சமாகிய திரை வழியாயின் படித்தவங்க கவனிச்சிங்களா? அவர் தமது மாம்சமாகிய சரீரத்தை பலி செலுத்தினால அந்த திரை வழியாய் நமக்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணார்னா, இந்த இடத்துல தான் மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய திரை தொங்கும். அந்த திரை கிறிஸ்துவுடைய மாம்சம். இந்த சரீரம் கிழிக்கப்பட்டதுனால, இந்த சரீரம் பலியிடப்பட்டதுனால யூதருக்கும் புறஜாதியாருக்கும் இடையில் இருந்த கேப் என்ன ஆயிடுச்சான்? இப்போ பகையாய் நின்ற அந்த சுவரை என்ன பண்ணிட்டார்? சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தையும் மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும். முக்கியமான பாயிண்ட். ஸோ நடுச்சுவர் இந்த ஒருமைப்பாடை எங்கே வரைக்கும் கொண்டு போகிறார் பாருங்க. சபைக்குள் இருக்கக்கூடிய ஒருமைப்பாடு 3 நிலைகள்லையும் பார்த்துட்டோம். பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். எல்லா இடத்துலையும் அவர் தான் வரணும் நமக்கு ஒருமைப்பாடை உண்டு பண்ண. ஆனால் அதன் மத்தியில் இன்னொரு கேப் இருந்துச்சு, யூதர்களும் புறஜாதி. அதையும் தனது சரீரத்தை பலியிட்டதன் மூலம் தகர்த்து போட்டு என்ன பண்ணிட்டார்? பகையை சிலுவை கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்குள் ஒப்புரவாக்கினார். வார்த்தை கவனிங்க. சமாதானப்படுத்தினார், ஒப்புரவாக்கினார், சமாதானம் பெற்றிருக்கிறோம், ஒன்றாக இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த எல்லா வசனங்களுமே வெவ்வேறு சூழல்களில் கிறிஸ்து நம்மளை எப்படி ஒருமனப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராருங்கிறத அருமையாய் விளக்குகிறது இல்லைங்களா? இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிற விஷயம், எல்லா இடங்கள்லையும் கிறிஸ்துவனுடைய அன்பு நம்மளை எப்படி நெருக்கி ஏவி மகிமை வரைக்கும் கொண்டு போயிருக்கிறது. அவரே நம்மை சமாதான காரணராக இருந்து யூதர்கள் புறஜாதிகள் மத்தியிலையும் சரி எல்லா விஷயத்திலையும் நம்மளை ஒருமுனைப்படுத்தினார் என்று நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம ஆரம்பத்தில் சொன்ன பிரகாரமாக சகோதர அன்பு கெடுவதற்கான சில காரணங்கள் இன்னைக்கு நிறைய இடங்களில் நம்ம பார்க்கும்போது, ஒரு 18-20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இத்தனை சபைகள் கிடையாது. முதலாவது தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது சிறிய எண்ணிக்கையில் ஒரு 4-5 இடங்களில் தான் சபைகள் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து 100 கணக்கில் ஊர்களில் சபைகள் இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் 3 சபை 4 சபை இருக்குது. ஒரே விசுவாசம். முக்கியமான பாயிண்ட்டு, விசுவாசத்தில் பின்தங்கி இருந்த நாட்கள் வேறு. ஒரே விசுவாசத்துக்குள்ளே இன்றைக்கி ஒவ்வொரு பட்டணங்களில் எத்தனை சபை இருக்குது? 3 சபை 4 சபை. அட்ரஸ் சொல்கிறோம். ஜங்ஷன் எக்லீசியா, பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்கிற எக்லீசியா, இபிஆருங்கிறோம், டிபிஆருங்கிறோம். இப்போ இது எல்லாம் எதுக்குள்ளே இருக்கிற ஒரே எக்லீசியா? ஒரே விசுவாசத்துக்குள்ளே கிறிஸ்துவனுடைய அன்பு நம்மளை நெருக்கி ஏவனதுக்குள்ளே இருக்கிற எக்லீசியா. அப்போ இதுக்கு காரணம் இருக்கணுமா இல்லைங்களா? நெருக்கி ஏவன கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே ஏன் இவ்வளவு பிரிவினை? ஆனால் முக்கியமாக நிறையா நியாயமான ரீசன் சொல்லலாம். இப்போ சென்னையில் 4 எக்லீசியாஸ் இருக்குது. 4 எக்லீசியா, அதாவது ஒரு ஃபெல்லோஷிப்பில் மட்டும் நான் சொல்கிறேன், நாங்கள் போகிற பகுதியில். காரணம் என்னென்னா, ஒரே இடத்துல எல்லாரும் கூட முடியல. 2 மணி நேரம் டிராஃபிக்கில் கடந்து அவங்க வரணும். சில நேரம் சிலரால் கூடுகைக்கு வர முடியாத அளவுக்கு டிராஃபிக் ஆகிடும். மெட்ரோ வந்தோம். அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சில பகுதிகளாக பிரிஞ்சாங்க. கோயம்பேடு, தாம்பரம், அம்பத்தூர் அப்படின்னு அவங்களுக்குள்ளே பரஸ்பரம் பேசி சபைகளை பிரான்ச் பண்ணிட்டாங்க. இது பிரிவினை நம்ம என்ன பண்ண முடியாது. ஏன்னா மேல் வீட்டில் கூட கூடி வந்திருக்காங்க ஆதி அப்போஸ்தலருக்கு மத்தியில். ஒரு குடும்பம் இருந்தால் அங்கே ஒரு சபை கூடி வந்துடும். ஸோ டிரான்ஸ்போர்ட் பிரச்சனையினால் கூடி வர்றதை இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண வேண்டாம், ஒரு பாயிண்ட்டாக கொண்டு வந்துக்கவே வேண்டாம். ஆனால் ஒரே நம்பிக்கை, ஒரே விசுவாசம், எல்லா ஏற்பாடுகளும் இருந்தோம். இன்றைக்கி கூடி வரக்கூடிய ஒருமனப்பாட்டோடு கூடி வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருந்தோம். பெரும்பான்மையாக 2ஆம் வருகை காலகட்டத்தில் அதிகப்படியான டிவிஷன் பார்க்குறோம். சகோதரர் ரசல் அவருடைய நாட்கள்லேருந்து எழுதும்போது இன்னும் சில ஆண்டுகள் கழித்து நம்ம பார்க்கும்போது வேதமானவர்கள் மத்தியில் பிரிவினைகளும் குழப்பங்களும் அதிகமாக இருக்கும். சபை அந்த முடிகிற பாதையை நோக்கி கடந்து போக 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 போக, அதாவது 2ஆம் வருகையில் வந்து கிறிஸ்து தம்முடையவர்களை புடமிட்டு அந்த களஞ்சியத்தில் சேர்க்கக்கூடிய இந்த நேரம் நெருங்க 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 எந்த அளவுக்கு சத்தியம் ஒரு பக்கம் பிரகாசிக்குதோ அந்த அளவுக்கு பிரிவினைகளும் குழப்பங்களும் வேதமானவர்கள் மத்தியில் அதிகமாக வரும், நிறைய கடந்து போகும் அப்படின்னு சொல்கிறார். என்ன ரீசன்னால் பிரிவினைகள் ஏற்படலாம்? ஒன்று, உபதேச வேற்றுமை பிரிவினை ஏற்பட சரியான காரணம். உபதேச வேற்றுமை இருந்தால் அதை பிரிவினை என்று நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. 2, சபையின் ஒழுங்குமுறையை பின்பற்றாத சில இடங்களில் ஒன்றாக இணைந்து பயணம் பண்ணோம் அப்படின்னா
அந்த ஒழுங்குமுறையை நாமளும் மீறி நடக்கிறது மாதிரி போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆவி உள்ளவங்களோட என்ன பண்ண முடியாது, பயணிக்க முடியாது. 3, தலைக்குரிய ஸ்தானத்தை மனிதர்களுக்கு கொடுத்து விக்கிரகாராதனை மாதிரி சில சகோதரர்களை ஃபாலோ பண்ணிட்டாங்கனாலும் அந்த இடத்துலையும் அந்த ஒழுங்குமுறை என்ன ஆகும், கெடும். ஸோ நிறைய ரீசன் இருந்தாலும் இதை 3 நம்ம ஒரு புல்லட் பாயிண்ட்டாக புரிஞ்சுக்கலாம். இப்போ நிறைய இடங்களில் ஒற்றுமை ஒற்றுமை அப்படி பேசிட்டு ஏன் இவ்வளோ பிரிவினைகள் வேற்றுமை என்று கேட்டவங்களே சத்தியத்தில் முரண்பட்டவங்களாக இருப்பாங்க. ஏன் நீங்கள்லாம் எங்களோட பயணிக்கிறதில்ல, ஏன் நம்மலாம் ஒரே விசுவாசம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் அவங்களுக்குள்ளே இருக்காது. குறிப்பாக 2ஆம் வருகையை ஏன் நம்ம இவ்வளோ டீப்பாக பார்க்குறோம் தெரியுங்களா? உபதேசத்தில் குறிப்பாக 10 வெள்ளிக்காசு 10 வெள்ளிக்காசு ஆதாமுடைய சிருஷ்டிப்புலேருந்து 2ஆம் மரணம் வரைக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை உபதேசங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், 10 வெள்ளிக்காசு. அதில் முக்கியமான பாயிண்ட் நீதிமானாக்கப்படுதலும் பரிசுத்தமாக்கப்படுதலும் வரும். இந்த 10 வெள்ளிக்காசே ஆழமான புரிதல் இல்லாத சகோதரர்கள் இருப்பாங்க. இப்போ அவங்கள வெறுக்கலை பகைக்கலை, ஒரு ஒன் மைண்ட் இல்லாத, ப்ராப்பர் ஏற்றக்கால சத்தியம் இல்லாத, குறிப்பாக 2ஆம் வருகையை பிலீவ் பண்ணாத, ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்கிறத புரிஞ்சுக்காதவங்கள அரைக்கச்சை கட்டி கொண்டு 2ஆம் வருகையில் வந்து பந்தி பரிமாறுகிறவர் எப்படி அவங்களுக்கு போஜனம் கொடுக்குறாருங்கிறத நான் விசுவாசிக்க முடியும். இப்போ நான் வந்து கிறிஸ்து எனக்கு 2ஆம் வருகை வந்து போஜனம் கொடுக்குறாருங்கிற பிலீவில் இருக்கிறேன் அப்படி வச்சுக்கோங்களேன். நீங்களும் அந்த சாப்பாடை சாப்பிட்டுருக்குறீங்க. இதே அடையாளத்தில் மற்றொரு ஐக்கியம் சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்க 2ஆம் வருகையோ ராஜ்யத்தையோ பிலீவ் பண்ணலை. இப்போ உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற மணவாளன் அவங்களுக்கு தெரியல. இந்த இடத்துல ஒன்னஸ் எப்படி வரும்? இது பகையா விரோதமாக கேட்குறது நியாயமான காரியம் தானே. ஸோ நினச்சாலும் அவங்களோட நம்மளால் என்ன பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற சத்தியம் வெளிப்பட்டதே 2ஆம் வருகையினால தாங்க. ஏற்றகால சத்தியம் வெளிப்பட்டதே அவர் வந்து பந்தி பரிமாறுறதான். அதுலேயே பிலிவு இல்லைன்னு சொல்லும்போது உபதேச ரீதியான வேற்றுமையில் நிச்சயமாக பிரிவினை கட்டாயம் வரும். வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 6:3-4. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனங்கள் முதல். ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி. அடுத்த வசனம் கூட படி. 5ஆம் வசனம். கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவபக்தி ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்கள் விட்டு விலகு. பிரதர் வாங்க நம்ம ஒரு மீட்டிங் வச்சு உங்கள் விசுவாசத்தையும் எங்கள் விசுவாசத்தையும் பேசலான்னு கூப்பிட்ருக்காங்க. நிறையா நேரங்களில் இந்த மாதிரி மீட்டிங்லாம் நடந்திருக்கு. வந்துட்டாரா இல்லையா? ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகிடுச்சா இல்லையா? பாஸ்ஓவர் இப்படி ஆசரிக்கலாமா கூடாதா? எலெக்ஷன் வேணுமா வேணாமா? இப்படி ஆரோக்கியமாக கூப்பிட்ற மாதிரி நம்மலாம் ஒரே பிலிவுக்குள்ளே வந்துடலான்னு கூப்பிட்டு நிறைய நேரங்களில் வேறு வேறு விசுவாசம் கொண்ட சகோதரர்கள்லாம் ஒன்றா மீட்டிங் போட்டது உண்டு. எதுக்கு தெரியுங்களா? ஐக்கியங்களை ஒன்று சேர்க்கறதுக்கு. ஆனால் அது நடக்கலை. ஏன்னா அந்த 4ஆவது வசனம் தான். தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் கொண்ட நோய் கொண்டு சண்டையும் வாக்குவாதங்களும் தான் எழும்பி அது முடிஞ்சிருக்கே தவிர வேறு வேறு விசுவாசம் உள்ளவர்களை ஒரே வழியில் நம்ம என்ன பண்ண முடியாது. என்ன நினச்சாலும் பிரயாணப்பட வைக்க கம்பல் பண்ணவே முடியாது. அதான் நம்ம பார்க்குறோம். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவபக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் என்று சொல்லும்போது இது 1ஆம் வருகையை விட 2ஆம் வருகைக்கு மிக மிக நம்ம உற்று கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். 2ஆம் வருகையில் தான் இன்றைக்கி அவ்வளோ வெளிச்சங்கள், சபைக்கடுத்த காரியங்கள், ஒழுங்குமுறை சார்ந்த விஷயங்கள், இன்றைக்கி எலெக்ஷன் ட்ரூத்தெல்லாம் எந்த அளவுக்கு நம்முடைய மனக்கண்களை பிரகாசிக்க செஞ்சுருக்கு இல்லைங்களா? இதை ஏற்றுக்கொள்ளுங்கும் போது வீணான வாக்குவாதங்கள், இருமாப்பு, சண்டை, கலகங்கள் தான் பிறக்கும். குறிப்பாக 5ஆவது வசனத்தில் என்ன சொல்லிட்டார்? இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ, அந்த விலகுங்கிற வார்த்தைக்கு அப்போ என்ன அர்த்தம்? தொடர்பு வைக்கணும்னு சொல்கிறாரா? தொடர்பு வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரா? ஆமாம் பிரியமானவர்களே, இந்த பாடத்தில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், கிறிஸ்துவின் அன்பு நம்மளை நெருக்கணும், ஏவனும், ஜீவனை கொடுக்கத்தான் வந்திருக்கிறோம். ஆனால் கவனிக்கணும், அன்பு நிமித்தம் ஏற்படக்கூடிய பிணைப்புக்கும் நீதி நிமித்தமாய் உண்டாகக்கூடிய பிரிவினைக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம உணர்ந்துக்கணும். அன்புங்கிற குணம் நீதியை விட்டு கொடுத்து சமரசம் பண்ணக்கூடாது. அப்போ நீதி கண்டிப்பாக, நீதி நியாயமும் தேவனுடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அது எப்படி பிரதர்? அன்பு தானே பெருசாக நம்ம வைக்கணும். ஆமாம்,
இப்போ அன்புங்கிற ஒரு விஷயத்தினால தப்பு பண்ணுறவங்களுக்கு துணை போயிட்டே இருக்கலாமா? அன்பு தான் பிரதர் அவர்கிட்ட காட்டணும், வேறு பிலிவில் இருந்தால் இருந்துட்டு போகிறாரு, நான் அவரோட போய் பாஸ்வேர்ட் ஆசரிக்க முடியுமா வேறு விசுவாசத்தில்? அப்போ அந்த ஒருமைப்பாடு என்னாகும்? அவங்க நம்பிக்கை வேறு, எல்லா விஷயத்துலையும் பிலிவில் வேறுபட்டவங்களோட நம்ம போய் பாஸ்வேர்ட் ஆசரிக்க முடியுமா? அவ்வளோதான் என்னுடைய கேள்வி. அப்போ என்ன ஆகும்? என்ன சொல்கிறார் முடிவில்? மாறுபாடான தர்க்கங்களோட இவங்களோட ஆர்கியூமெண்ட் பண்ணுறதை விட இப்படிப்பட்டவர்களை விட்டே என்ன பண்ணுங்க, சகோதரன் கெட்டு போயிருமே, சபையாக முடியாதே அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கு வரும்ல. அதற்கான ஊக்கம்தான் அந்த வசனம். நீதியின் நிமித்தம் உபதேச ரீதியான குழப்பமான போதனைகள் காணப்படக்கூடிய ஒரு ஃபெல்லோஷிப்போட நெருங்கி காணப்படுவது, அது அன்புன்னு நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை விட்டு விலகுங்கிற எச்சரிப்பு தான் நமக்கு தேவன் கொடுக்குற ஆலோசனை. அன்பு செய்யலாம், அவங்களும் உணர்வடையட்டும், அவங்களும் ஏற்றுக்கொள்ளட்டும், அதற்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஐக்கியம் வச்சுக்கலாம். நம்ம பாராமுகமாக போகிறத பற்றியோ கை கொடுக்க வேண்டாம் அப்படின்னோ சொல்லலை, அவங்கள பார்த்தா விரோதிங்கன்னு சொல்லலை, அந்த பாயிண்ட்லேயே பிரதர் எழுதலை. அவங்களுடைய பிலீவ், அவங்களுடைய விசுவாசம், அதோடு நெருங்கி பயணிக்கக்கூடிய உறவு முறை எப்படி வரும் உபதேச வேற்றுமையில் இருக்கிறவங்களோட? இதுதான் இங்கே நம்ம கவனிக்கணும். இதற்கான விளக்கத்தை ஒழுங்குமுறை புத்தகம் 235 கொஞ்சம் நிதானமாக வாசிங்க பார்க்கலாம். கிறிஸ்துவின் உபதேசங்களை திட்டவட்டமாய் போதிப்பதற்கும் மற்றும் அந்த உபதேசங்களை சிறிது வேறுபாடான விதத்தில் போதிப்பதற்கும் இடையிலான வேற்றுமையை வகைப்படுத்தி பார்ப்போமாக. எந்த இரண்டு நபர்களும் ஒரே மாதிரியான வார்த்தைகளை துல்லியமாய் பயன்படுத்திடுவார்கள் என்று நாம் எதிர்பார்த்திட முடியாது. ஆனால் பெரும்பான்மையான வேதமானவர்களின் கண்ணோட்டத்தில் உறுதியானதும் அசைவுறாததுமான சில குறிப்பிட்ட உபதேசங்களை காணப்படுகின்றன. அவைகளுக்கு நல்லிசையுடன் காணப்படாத எவரும் கொஞ்சமேனும் ஊக்குவிக்கப்படாமல் தடைப்பட வேண்டும். ஸ்ட்ரிக்டா சொல்லி முடிக்கிறாரு, கவனிச்சிங்களா? இவங்களுக்கு ஒரு திங்கிங் இருக்கும், அவங்களுக்கு ஒரு திங்கிங் இருக்கும். இவங்க வேற எதை நம்புகிறாங்க, இவங்க வேற எதை நம்புகிறாங்க. ஆனால் சிலர் வேத வசனங்களை ஆதாரத்துடன் நம்பி ஒரே பாதையில் போகும்போது இவங்க என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா, அசைவுறாததுமான சில குறிப்பிட்ட உபதேசங்கள் காணப்படுகின்றன, அவைகளுக்கு நல்லிசையுடன் காணப்படாத எவரும் கொஞ்சமேனும் ஊக்குவிக்கப்படாமல் தடை பண்ண விட வேண்டும். நல்ல உபதேசங்கள் இருக்குது, அதுக்குள்ளே வரல, நல்லாவே தெரியுது அவங்களுக்கு, கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்ன பண்ணிடுங்க, அந்த நபர்களை தடை பண்ணுங்க. ஒருவேளை அவனுக்கு வேறான கண்ணோட்டங்கள் இருக்குமாயின் அவனை துன்புறுத்தாதீர்கள், இருண்ட யுகத்தின் வழிமுறைகளை பின்பற்றாதீர்கள், மாறாக அவனை தனியே விட்டுவிடும் அல்லது அவன் காண்கிற விதத்தில் காரியங்களை காண விரும்புகளோடு விட்டுவிடும் சரியான வழிமுறையை கையாளுங்கள். இப்படித்தான் பிரிவினை ஆயிட்டு இருக்கு. ஒருத்தர் வராரு, அவருக்கு உபதேசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிற விஷயத்திலேயே விருப்பம் இல்லை, நம்பிக்கை இல்லை, வேற ஒரு கண்ணோட்டத்தை வைக்கிறாரு வசனங்களுக்கும் மற்ற காரியங்களுக்கும். இப்போ அவர் நம்ம போராடி அவரை திருத்துறதை விட அல்லது அவரை துன்புறுத்துறதை விட, இருண்ட யுகத்தின் காலகட்டத்தில் பழிதீர்த்த மாதிரி செஞ்சிடாதீங்க, அவரை விட்டுருங்க தனியாக. குறிப்பாக அவருக்குன்னு சில ஆதரவாளர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களையும் அவரோட சேர்த்து விட்டுருங்கன்னு சொல்கிறாரு. புரியுதுங்களா? இப்போ இதை நம்ம உற்று கவனித்தோம்னா நம்ம தற்காலத்தில் பார்க்குறது பிரிவினைகள் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஒரே ஊரில் இப்போ அநேக சபைகள் இருக்குன்ற கேள்வியோடு உள்ளே போனோம்ல, ஏன் இருக்குது அப்படின்னா, இதுதான் வரையறை, இதுதான் சத்தியம், இதுதான் விசுவாசம்னு இருந்தும், குறிப்பிட்ட ஒழுங்குமுறை ஆணித்தனமாக இருந்தும் அதை பின்பற்றாத சபை, அந்த நபரை சார்ந்து போன சில நபர்கள் இப்படி இருக்கிறாங்கன்னா அவரையும் விட்டுருங்க, அவரோட தொடர்பில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களையும் விட்டுருங்க நமக்கு ஆலோசனை கொடுக்குறாரு. இங்கே சகோதர அன்பு கெடுனோ, இது ஒருமைப்பாட்டுக்கு எதிரானதோ அப்படின்னு இருந்திருந்தால் அவர் என்ன செய்திருப்பார்? இல்லை, அப்படி வேற்றுமையான உபதேசத்தையே போதிச்சாலும் கிறிஸ்துவனுடைய அன்பு உங்களை என்ன பண்ணணும், நெருக்கி ஏவணும். ஒருத்தர் என்ன பண்ணிடாதீங்க, விட்டுட்டு போகாதீங்க, மாறுபாடானதை போதிக்கிறவரோடையும் இருங்க, அவருக்கு ஆதரவாளராக இருக்கிறவங்களோடய சேர்ந்துருங்கன்னு சொல்லியிருக்கணும். ஸோ கிறிஸ்துவனுடைய அன்பு நீதிக்கு அப்பாற்பட்டதாக நம்ம தப்பாக நிறைய நேரங்கள் என்ன பண்ணிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். முடிச்சிட்டிங்களா ஸ்லைடு? அவனை தனியே விட்டுவிடும் அல்லது அவன் காண்கிற விதத்தில் காரியங்களை காண விரும்புகிறவர்களோடு விட்டுவிடும்படி சரியான வழிமுறையை கையாளுங்கள். அவர் கண்ணோட்டத்தை விரும்புவாங்க சிலர், அவரை விட்டுருங்க. அவங்கள என்ன பண்ணாதீங்க, துன்புறுத்தி கட்டாய அன்புக்குள்ளே கொண்டு வரும்படி எந்த ஃபோர்ஸும் பண்ணாது. ஸோ உபதேச வேற்றுமையினால் அநேக வேதமானவர்கள் மத்தியில் நிறைய பிரிவினைகள் இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, ஒழுங்குமுறையை பின்பற்றாததினால் ஏற்படும் பிரிவினைகள். உபதேசம் வேற, ஒழுங்குமுறை வேறையா?
உபதேசத்துக்குள் ஒரு பார்வை தான் ஒழுங்குமுறை. பட் உபதேசம் நம்ம ஏன் பிரித்தோம் அப்படின்னா, அந்த 10 வெள்ளிக்காசு அடிப்படையான விஷயம் இல்லைங்களா, பேசிக் டாக்ட்ரின்ஸ். அதெல்லாம் அந்த 10 வெள்ளிக்காசுக்கு மேலே தான் ஏராளமான சத்தியங்கள் இல்லைங்களா. பட் இன்னைக்கு நம்ம பார்க்குறது ஆர்டர் பற்றி பார்க்குறோம். ஒழுங்குமுறை என்பது என்னங்க, புதிய ஏற்பாட்டுக்கே உரிய பரிசுத்தவான்களுடைய சபை உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து தொடங்கிய விசேஷமாக எலெக்ஷன் பற்றின சத்தியத்தால் இணைக்கப்பட்ட அநேக புத்தகங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. இன்றைக்கி எலெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் தோராயமான சில வசனங்களால் பைபிளில் நமக்கு மேற்கோள் காட்டப்பட்டிருந்தாலும், இந்த எழுத்து வடிவில் உண்டான நிறைய புத்தகங்கள் இல்லை அப்படின்னா, ஒழுங்குமுறை சார்ந்த விஷயங்கள் நமக்கு 6வது வால்யூம் போன்ற புத்தகங்கள்லையும், நிறைய கேள்வி பதில் புத்தகங்கள்லையும், இது போன்ற புது சிருஷ்டி ஒழுங்குமுறை போன்ற அந்த ஒரு புத்தகங்களில் கலெக்ஷனாக நமக்கு கொடுக்கப்படலை அப்படின்னா, ஒரு சபையில் என்னென்ன செய்யணுன்றதே நமக்கு இன்றைக்கி தெரிஞ்சிருக்காது. ஆரம்பம் எலெக்ஷன், அதுக்கு முந்தையது அலுவல் கூட்டம், ஒரு சபையினுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான கூடுகை இன்றைக்கெல்லாம் பண்ணுறோமே, இதெல்லாம் சில நாட்களுக்கு முன்னாடி இல்லை. குறிப்பாக பெரையா டிஸ்கஸ், இதெல்லாம் எதுக்கு நம்மளை வழி நடத்தியிருக்கு? இன்றைக்கி நன்மை தீமை இன்னதென்பதை சத்திய வசனத்தால் பகுத்து பார்க்கக்கூடிய மனப்பக்குவத்தில் சபையின் மூப்பர்கள் மட்டும் இல்லை, எல்லாரும் வந்திருக்கிறீங்க. இது எதனால் ஏற்பட்ட ஸ்லாக்கியம் இது? இன்றைக்கி ஒருவர் பேச மற்றவர்கள் கேட்டு போக, அப்படி தேவன் இன்றைக்கி சபையை வைக்கல. எல்லாரும் கலந்து உட்காந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு டிஸ்கஸ் பண்ணுறோம். சமமான வளர்ச்சி பாதையை நோக்கி கடந்து போகிறோம். ஆண் பெண் வேறுபாடின்றி போயிட்டுருக்குறோம். இதுக்கு காரணம், அடித்தளம் என்ன? ஒழுங்குமுறையை மதித்ததனால், சில சபைகள் பின்பற்றதனால் ஏற்பட்ட விஷயம். வாசிங்க 1 கொரிந்தியர் 14:33 மற்றும் 40. 1 கொரிந்தியர் 14:33 முதல், தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. ஆமாம், தேவன் கலகத்திற்கு தேவன் இல்லை, சமாதானத்திற்கு தேவனாக இருக்கிறார் என்ற விஷயம் எதன் மூலம் வெளிப்படுதுன்னா, பரிசுத்தவான்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய ஒழுங்குமுறையை ப்ராப்பராக செய்யாத பொழுது அங்கே கலகங்களும் கூச்சல்களும் குழப்பங்களும் நிலவும். அதனால தான் 40 என்ன சொல்லிட்டாரு? சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும். எல்லாத்துக்கும் ஒரு ஆர்டர் வேணும். எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் போகலாம் அப்படின்னு பரிசுத்தவான்கள் சபையில் வைக்கல. யாருடைய சுய கருத்துக்களும் அங்கே மேலோங்கி இருக்கக்கூடாது. ஒரு ஒழுங்குமுறை என்று ஸ்ட்ரிக்டாக வந்துருச்சு அப்படின்னா, அதுக்குள்ளே நம்ம எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்? பயணிக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ இந்த ஒழுங்குமுறை அடிப்படையான உபதேசங்கள்லேருந்து இது எப்படி வேறுபடுது? இதுவும் ஒரு விதத்தில் உபதேசம் தான். பட் எப்படி வேறுபடுதுன்னா, இது சபை அரேஞ்ச்மெண்ட்டுன்னு வந்துடுது. இங்கே பிலீவெல்லாம் கரெக்டாக இருப்பாங்க, ஒழுங்குமுறையை மாத்திரம் எதிர்த்து நிற்பாங்க. புரியுதுங்களா பாயிண்ட்டு? எங்களுக்கு விசுவாசம் இருக்குது, 2ஆம் வருகை ஏற்றுக்கிறோம், நாங்கள் பாஸ் ஓவர்லாம் கரெக்டாக அவங்கள மாதிரி தான் ஆசரிக்கிறோம், ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பல விஷயங்கள் ஓகே. இந்த எலெக்ஷன் மட்டும் பிரதர் வச்சா சபைக்குள்ளே என்ன ஆகிடுது? பிரச்சனை வந்துடுது பிரதர். அதனாலேயே எலெக்ஷனை தள்ளி போட்டுட்ருக்குறாங்க சில சபைகளில். நமக்கு தெரிஞ்சு 30-40 வருடங்களாக ஒரு சகோதரன் இதே கருத்தை சொல்லிட்டு இருக்கிறார். எலெக்ஷன் வச்சா சபைக்குள்ளே சொல்கிற ஒருத்தரே முடிவெடுத்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த ஜனங்கள் மத்தியிலையும் போய் நின்று எலெக்ஷன் வச்சா நமக்குள்ளே பாருங்கள், அந்த ஊரில் 2 சபை ஆயிடுச்சு, இந்த ஊரில் 2-3 சபை ஆயிடுச்சு, நம்ம மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், நமக்குள்ளே என்ன வேணாம், எலெக்ஷன் வேணான்னு சொன்னோன்னே அவங்கெல்லாம் கை தூக்கி எலெக்ஷன் நமக்கு வேண்டாம். அப்போ இவங்க என்ன பார்வை விதைக்கிறாங்களோ அதை ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? அப்படியே நம்புகிறாங்க. இது ரொம்ப நயவஞ்சகமான வேலை. ஏன்னா அடிப்படையான சத்திய விசுவாசத்தை, அடிப்படையான போதனையை எந்த அளவுக்கு வெறுக்கிறோமோ அதற்கு சமமான ஒன்று சபையினுடைய ஒழுங்குமுறையை பின்பற்றாமல் போகிறது. டிரைவர் கண்டக்டர் மாதிரி இந்த வேலை. புரியுதுங்களா? இப்போ ஓட்டுநர் இல்லாமல் பேருந்து எப்படி போகும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் ஒரு சபைக்கு சத்தியம் தெரிஞ்சிருச்சு, பரிசுத்தவான்கள் தங்கள் பாதையை கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த பாதையை நோக்கி பிரயாணம் பண்ணும்போது அங்கே ஒழுங்குமுறை என்பது அவசியம் இல்லைங்களா? இது இல்லாதனால தான் இன்றைக்கி நிறைய இடங்களில் பிரச்சனைகள். ஏன்னா நிறைய சகோதரிகளுக்கு பெரிய பாரம் கொஸ்டின் என்ன தெரியுங்களா? என்ன பிரதர் இங்கேயும் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, நம்ம ஐக்கியத்துக்குள்ளேயும் எதுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் இத்தனை சபைகள், 3-4 சபைகள் அப்படின்னா புரிஞ்சுக்கணுன்னு தான் அந்த பாடத்தை நம்ம பார்த்துட்ருக்குறோம். வேணும்னு நடக்கலை எதுவும். தேவன் நம்மளுடைய எல்லாருடைய லைஃப்லையும் இருக்கிறாரு, சத்தியத்தை சமமாக தான் கொடுக்குறாரு. உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் எப்படி நடக்க முடியும்? நம்ம ஒன்றா ஒழுங்குமுறையை பின்பற்றாதவர்கள் மத்தியில் என்ன நடக்கும்? முதலாவது வாசிங்க ரோமர் 16:17.
ரோமர் 16:17 அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்கிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். 2வது வசனமும் இப்போ நம்ம படிச்சிருக்கிறோம், விட்டு விலகிறத பற்றி தான் பேசியிருக்கு. கவனிச்சிங்களா? ஒன்றா நடக்கிறத பற்றி பேசல. இதுக்கான எக்ஸ்பிளைன் படிக்கலாம். ஒழுங்குமுறை புத்தகம் 228. ஆனால் நாமோ சபை மீதும் எப்படி இந்த சோதனை காலம் கர்த்தருடைய ஜனங்களுக்கு வரும் என்பதன் மீதும் தான் அதிகம் ஈர்க்கப்பட்டுள்ளோம். எப்படி நடக்குமென நாம் எண்ணுகிறவர்களுக்கு அப்பாற்பட்டவைகளையே நாம் இங்கு எழுதப் போகின்றோம். மேலும் இதை எழுதுவது என்பது கர்த்தருடைய காரணங்கள் மற்றும் ஜனங்கள் தொடர்புடையதான நம்முடைய கடமையாக இருக்கிறதென்று நமக்கு தோன்றுகின்றது. வேதமானவர்கள் மீது ஒரு மாபெரும் ஆபத்து காணப்படுகிறது என்று நாம் நம்புகிறோம். மற்றும் அது எத்தனை சீக்கிரமாய் கண்டுணரப்படுகின்றதோ அவ்வளவாய் அச்சோதனையானது மிக வெற்றிகரமாக கடந்து போகப்படும். இது பிரிவினைகளை அர்த்தப்படுத்துகிறதா இருக்கலாம். மேலும் அங்கீகரிக்கப்பட்ட வழிமுறைகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட உபதேசங்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட முறைமைகள் உணர்ந்து கொள்ளப்படத்தக்கதாகவும் மற்றும் உண்மையான போதகர்கள் மிக முழுமையை அடையாளம் கண்டு கொள்ளப்படத்தக்கதாகவும் அப்போஸ்தலர் கூறியுள்ளது போன்று பிரிவினைகள் சில சமயம் அவசியமாக இருக்கின்றன. 7ஆம் தூதன் என்ன எழுதியிருக்காரு? முறையான போதனைகள் பின்பற்றப்படலைன்னா, குறிப்பாக இந்த சோதனை எதனால் வரும்னு சொல்லிட்டாரு. அங்கீகரிக்கப்பட்ட வழிமுறைகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட உபதேசங்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட முறைமைகள் உணர்ந்து கொள்ளப்படத்தக்கதாக மற்றும் உண்மையான போதகர்கள் மிக முழுமையாய் அடையாளம் கண்டுகொள்ளப்படத்தக்கதாகவும் பிரிவினைகள் அவசியம். இப்போ புரிஞ்சுக்குங்க, ஒரு ஊரில் 4 சபை இருக்குது. யாரை வெளிப்படுத்துறதுக்காக தேவனை அதை அனுமதிச்சிருக்கிறார். எங்கே உண்மை உபதேசம் இருக்குது, எங்கே இல்லை, எது ஒழுங்குமுறை ஃபாலோ பண்ணுற இடம், எங்கே ஒழுங்குமுறை இல்லை, யார் மனிதனை ஃபாலோ பண்ணுறாங்க, எங்கே அது இல்லைங்கிறத கண்டுணரத்தக்கதாக சில சமயங்களில் பிரிவினை நமது மத்தியிலும் அவசியமே. உங்களில் உத்தமர் வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் அவசியமே. இந்த ஆர்டிக்கலை நீங்கள் போய் டீப்பாக படித்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான பிரச்சனைகள் எலெக்ஷன்னால தான் வரும்னு நீங்கள் பேசியிருப்பார். நிறைய சபைகளில் போயிட்டுருக்கக்கூடிய சபைக்கான அடித்தளமான ப்ராப்ளமே மூப்பர்கள் மற்றும் உதவிக்காரர்களின் வாசலில் இருந்து வருகிறதுன்னு ஆரம்பிப்பார் இந்த ஆர்டிக்கல். நம்மளை கடைசி நாட்களில் புடமிடக்கூடிய சோதனையே எலெக்ஷன் தான் சொல்கிறார். அதாவது பரிசுத்தவான்களுக்கு வேறு எதுவும் சொத்து தகராறு கிடையாது, வாக்கியா தகராறு கிடையாது. இங்கே வந்து யாரும் பார்சியாலிட்டி பார்த்து சண்டை போடலாம் வரல. பட் எது மட்டும்தான் நம்மளை சோதிக்குன்ட்டாரு? எலெக்ஷன். ஐயோ எலெக்ஷன் வந்தால் சோதனை வந்துருமே பதர், எலெக்ஷன் வேண்டாங்கிறவங்க சபையாக முடியாதுங்கிறார் இந்த ஆர்டிக்கலில். அப்படின்னா 2ஆம் வருகை நாட்களில் உங்களையும் என்னையும் புடமிடக்கூடிய சோதனை நேரமே எலெக்ஷன் தான். இந்த ஒழுங்குமுறை வச்சா பிரச்சனை வருதுன்னு எந்த சபை நிராகரிக்குதோ அந்த சபைகள் நிச்சயம் சபையாக முடியாது. எலெக்ஷன் தாங்க புடமிடுற சோதனைங்கிறாரு. நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். இந்த ஒழுங்குமுறைக்குள்ளே போய் சோதனை நேரம், அந்த ஆர்டிக்கலுடைய தலைப்பு பிரிவினை வந்தாகணுங்கிறார். அதாவது யாருனால வரும்னு சொல்கிறார் பாருங்கள். குறிப்பாக வாசிங்க ஒழுங்குமுறை புத்தகம் 236 ரீப்ரிண்ட் நம்பர் 59-81. நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். அதில் சிலவற்றை நம்புகிறேன். உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. ஆமாம், ஆச்சரியமெல்லாம் பட வேண்டாம். நிறையா சபை இருக்குது, நிறைய பேரை ஃபாலோ பண்ணி போடுறாங்க, தப்பான வழியில் போகிறாங்க. எந்த ஆடுகள் யார் பின்னாடி போகுமோ அப்படி தாங்க போகும். மெய்ப்பன் எவ்வளியோ ஆடுகளும் அவ்வளியே. ஒருத்தர் போய் விதைக்கிறாருன்னா அவர் விதைக்கிற செடி தான் உருவாகும். அந்த செடியில் போய் விஷச்செடியில் நல்ல இனிமையான கனிகளை நம்ம எப்படி தேட முடியாதோ, நல்ல திராட்சை செடியில் போய் விஷக்கனிகளை எப்படி தேட முடியாதோ, நாம் ஹார்வெஸ்ட் பண்ணுறோன்னா நம்ம என்ன இருதயத்திலேருந்து ஒருத்தருக்கு விதைச்சி ஒருத்தரை உள்ளே கூட்டிகிட்டு வர்றோமோ அந்த வளர்ப்பு தான் இருக்கும். இன்னொரு மனநிலையில் கொண்டவர் போய் ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணுறாருன்னா அவர் யாரை கூட்டிகிட்டு வராரோ அவர் மனநிலையில் தான் வர்ற ஆடுகள் இருக்கும். ஸோ அங்கே ஒரு டிவிஷன், இங்கே ஒரு டிவிஷனாக தான் வளர்க்கப்படுவோம். ஏன் அப்படின்னா கோதுமையுடன் கலையும் சேர்த்து வளர விடு. அப்போ தான் வளர்ந்து முடிக்கும்போது எது கலை எது கோதுமைன்னு பார்த்து எதை நெருப்பில் சுட்டரிக்கிறது எதை களஞ்சியத்தில் சேர்க்கணுங்கிறத அவர் சேர்ப்பார். அதனால் சகோதர சகோதரிகள் தெளிவாக இருந்துக்கங்க. டிவிஷனை கண்டு பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம், நம்ம அன்பில் தோற்று போயிட்டோன்னு நினைக்கவும் வேண்டாம். நம்ம அன்பெல்லாம் நமக்குள்ளே ஒரு கூட்டம் இருக்காங்கல்ல, நமக்குள்ளே இருக்கிறாங்களே ஒரு காங்கிரிகேஷன், இவங்களுக்குள்ளே சோதிக்கப்படட்டும். இதில் நம்ம தெளிவாக இருக்கிறோம். ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை, ஒழுங்குமுறையை ஃபாலோ பண்ணுறோம், பிலீவில் கரெக்டாக இருக்கிறோம். எங்களுக்குள்ள சகோதர ஒற்றுமை எந்த விதத்திலும் சிதையாத அளவுக்கு நாங்கள் ஜீவனையும் கொடுப்போங்கிறது தெளிவாக இருங்க.
வேறு வேறு சபைகள் இருக்குது, வேறு ஒரு ஊர்களில் 3-4 சபை, அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். யார் செஞ்சிட்ருக்கிறா எல்லாத்தையும்? அறுவடையாளர் வந்து செஞ்சிட்ருக்கிறாரு. அவரை எந்த களஞ்சியத்தில் எதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். முக்கியமான பாயிண்ட், அதை எக்ஸ்பிளைன் படிச்சிருங்க என்று அப்போஸ்தலன் எழுதியுள்ளார். பிரிவினைகள் இங்கு கண்டிப்பாய் வந்தாக வேண்டும் மற்றும் அது எத்தனை சீக்கிரமாய் வருகின்றதோ அவ்வளவிற்கு அது சத்தியத்திற்கும் அதனை அன்பு கூறுகிற யாவருக்கும் நலம் பயக்கின்றதாயிருக்கும். பாருங்க, ரிப்பீட் பண்றார் வார்த்தையை. பிரிவினை கட்டாயம் வந்தே ஆகணும். தேவனை நேசிக்கிற ஜனங்கள் இருந்தாங்கன்னா அங்கே என்ன வருமா? பிரிவினை கட்டாயம் வந்தே ஆகும். எந்த அளவுக்கு அது சீக்கிரமாக வருகிறதோ அது அவரை அன்பு கூறுகிற யாவருக்கும் நலம் பயக்கிறதா இருக்கும். இன்னும் நிறையா பாயிண்ட் இருக்குது, நான் படித்து காட்ட முடியாது. அங்கே ஒரு இடத்துல சொல்கிறாரு, பிரிவினை யாரால் சபையில் வரும்? இப்போ நான் பேசின பாயிண்டெல்லாம் வச்சு நீங்கள் பதில் சொல்லுங்கள். பிரிவினை இப்போ யாரால் சபைக்குள்ளே வரும்? இல்லை, அது சபையில் இருக்கிறவங்களுக்கு தான் வரும். அப்புறம் நம்ம ஓகே, அதெல்லாம் இப்போ நான் சொல்லிட்டேனே. ஆச்சரியப்படுவீங்க, சத்தியத்தை நேசிக்கிறவங்களால தான் சபையில் பிரிவினை வரும். யாரால் வரும்? சத்தியத்தை நேசிக்கிறவங்களால தான். ஏன்னா இவங்க தான் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. புரியுதுங்களா? பிரதர், உபதேசத்தில் வேறுபடுறீங்களே, எப்படி உங்களோட நாங்கள் இது வித்தியாசமாக இருக்கே? பிரதர், எலெக்ஷன் நமக்கு வேணுமா வேண்டாமா? அது வைக்கணுமே. அப்போ இவங்களால தான் என்ன ஆகுதுங்க? பிரச்சனை வருது. இந்த மாதிரி பிரிவினைக்கும் போராட்டத்துக்கும் கலகத்துக்கும் யாரை ஒருவர் காரணம் என்று கை காட்டுறாங்களோ அந்த நபர் சத்தியத்துக்காக குரல் கொடுத்துருப்பாருன்னு அர்த்தம். இன்றைக்கி இதை கண்டு உணர தெரியல ஜனங்களுக்கு. சபைகளில் பிரச்சனையும் போராட்டங்களும் கலகங்களும் உருவாகுதுன்னா தலையானவர் முதல்ல அதை மேற்பார்வையிடுறாருங்கிற பார்வை நமக்கு இருக்கணும். ரெண்டாவது, ஸ்பிரிட்டை கண்டுபிடிக்கணும். ஒருவரால் ஏற்படுது அல்லது ஒரு கூட்டமாக பிரிஞ்சு போகிறாங்கன்னா அங்கே மைய விஷயம் என்ன, நடுவில் நடந்திருக்கிற மேட்டர் என்ன? எழுத்துக்கள், 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள் பிரிவினைக்கான காரணங்களை ஒரு விதமாக போதிக்குது. பிரிவினை யார் செய்வாங்கன்னு சொல்கிறாருன்னா சத்தியத்தில் அரும் செயல் வீரர்கள் தான் செய்வாங்களாம். பிரிவினை செய்கிறவங்க யாராக இருப்பாங்களாம்? சத்தியத்தில் வீரர்களாக இருந்து தங்களை இருமாப்பாய் ஆளுகிறவர்கள் மேலே கொஸ்டின் வைப்பாங்க. பாருங்கள், எப்படி பிரதர் அலுவல் கூட்டம் வைக்காமல் நீங்களா பேசுகிறீங்க கேட்குறாங்கல்ல. அநேக சபைகள் இது நடக்குது இல்லை. எலெக்ஷன் வைங்க பிரதர், ஏன் நீங்களா சபையை நடத்துகிறீங்க கேட்குறாங்க இல்லையா? இதெல்லாம் எங்கே வழி நடத்திருச்சு? அவங்களுக்குள்ள உடனே இந்த நபர் என்ன சொல்லுவார்னா, எல்லாருக்கும் ஃபோன் அடிச்சு இந்த கேள்வி கேட்டார் பார்த்தீங்களா, இவர் யார் ஆகிட்டார்? இப்போ கெட்டவர் ஆகிட்டார். ஏன்னா இவர் தான் சபையை கலக்கி பிரித்து என்ன பண்ணிட்டாரு? வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டார். இல்லைங்க, கர்த்தர் என்ன செய்கிறாரோ அதான் நடக்குது. ஏன்னா சத்தியத்தை நேசிக்கிறவர்கள் நிமித்தம் தான் என்ன வந்துட்டு இருக்குது? பிரிவினை வந்துட்டு இருக்கு. இவங்க பிளைண்டாக இருக்க மாட்டாங்க. தாங்கள் ஏற்று கற்றுக்கொண்டு நிச்சயித்திருக்கிற உபதேசம் பண்ணினாலும் இருக்க மாட்டாங்க. ஒழுங்குமுறையை ப்ராப்பராக பின்பற்றினாலும் இருக்க மாட்டாங்க. வேறு எந்த காரணத்தினாலையும் சத்தியத்தை விட்டு கொடுத்து இருக்கிறோம்னா பாபிலோன்லேயே நம்ம இருந்திருக்கலாமே. எல்லாருக்கும் மேலேயும் அன்பு கூறணும்னா எங்கேயே இருந்துட்டு போயிருக்கலாம். அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் கிறிஸ்தவர்கள் இல்லையா? நமக்கு சத்தியம் தெரியலனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்திருக்கலாம் இல்லையா? சபையே ஒரு போராட்ட குணத்தில் தான் வளர்க்கப்படுதுன்னு சொல்கிறாரு. அது ஒரு அலுவல் கூட்டம் பற்றி பேசும்போது சொல்கிறாரு, போராட்ட குணம் நமக்கு இருக்கணும். இந்த போராட்ட குணம் எல்லா இடத்துலையும் தேவையில்லாமல் வெளிப்பட்டே இருக்கக்கூடாது. நீதியை கேட்குற இடத்துல வெளிப்படணும். புரியுதுங்களா? புது சிருஷ்டி வளர்ப்பதற்காக பழைய மாம்சத்தோட போராட்டம் இருக்கணும். ஆவியின் உலகத்தோடு நமக்கு போராட்டம் உண்டு. இதுக்காக தான் அந்த போராட்டத்தை குணத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் பெயர் சபையிலிருந்தே நம்ம வெளியே வந்ததுக்கு காரணம் போராட்ட குணம் தான். இந்த போராட்ட குணத்தை நிறைய சகோதர சகோதரிகள் மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. எப்போ பார்த்தாலும் போராடுறதை என்ன பண்ணிட்டு இருக்காதீங்க, வேலையாக வச்சிடாதீங்கன்னு அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையும் கொடுக்குறாரு. ஆனால் நீதியை கேட்க போகும்போது, அநீதியை தட்டி கேட்கும் பொழுது, சபையில் ப்ராப்பராக ஒரு ஒழுங்குமுறை ஏற்படுத்தணும்னு நினைக்கும் போது நிச்சயமாக பிரிவினை வரும். வரலைன்னா அதுக்காக காத்துருங்க, சீக்கிரம் வந்தே ஆகும் அப்படின்னும் எழுதியிருக்கிறார் அந்த பக்கத்தில். ஏனெனில் உத்தமர் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்கள் உங்களுக்குள் அவசியமே. நெக்ஸ்ட் பார்க்கும்போது, ஆண்டவரை தலையாக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதினாலும் பிரிவினைகள் சாத்தியம், அல்லது இந்த பிரிவினை சரி என்று சொல்லலாம். வாசிக்கலாம் வசனம், கொலோசையர் 2:18-19. கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தனையிலே வீணாய் விருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் எழுந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். ஆமாம்,
இந்த வசனம் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், ஃபுல்லாக நம்ம இந்த வசனத்தை விலக்கி பார்க்க முடியாது. எளிமையாக புரிஞ்சுக்கங்க. கணுக்களாலும் கட்டுக்களாலும் உதவி பெற்றுனா சபைக்குள் இருக்கக்கூடிய சகலவிதமான ஒருமைப்பாட்டுக்கும் ஆலோசனைக்கும் வழிநடத்துதலுக்கும் எங்கேருந்து தான் கவுன்சிலிங் வரணும்? தலையிட்டு இருந்து. இந்த பாடி முழுவதுக்கும் ஆலோசனை யார்கிட்டருந்து கடந்து வரணும்? இதுதான் கணுக்களாலும் கட்டுக்களாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்ட அந்த பலகைகளுடைய ஒருமைப்பாட்டை இந்த இடத்துல நீங்கள் நினைவு கூர்க்கலாம். அந்த பலகையை இணைச்சது அந்த ராடு, அந்த கிறிஸ்துவனுடைய அன்பு. இப்படி சரீரம் முழுவதும் வளர்ச்சி பெற்று தலையை ஆதரிக்கணும். இதுதான் பாயிண்ட்டு. இப்போ ஒழுங்குமுறையை பின்பற்றாமல் போகிற ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தோம் இல்லைங்களா? சபையில் எலெக்ஷன் இல்லை, அலுவல் கூட்டம் இல்லை, பக்தி விருத்திக்கு ஏதுவான பெரியா டிஸ்கஸ் போன்ற விஷயங்கள்லாம் இல்லாமல் எதிர்த்து நிற்கும் போது அங்கே ஒரு டிவிஷன் கிரியேட் ஆகுதுன்னு. அதுக்கு காரணம் மூணாவது பாயிண்ட். ஏன்னா இவர்கள் என்ன செய்யலைன்னா, தலையை பின்பற்றாமல் தலையானவர்களை தலைவர்களை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க. சிலர் சொல்லுவாங்க, இந்த பிரதரை விட இவருக்கெல்லாம் தெரிஞ்சிருமா விஷயம். சில சகோதரர்களை ஃபேன்ஸாக என்ன பண்ணிட்டாங்கன்னா சார்ந்துருவாங்க. அவங்க எந்திரிக்க சொன்னால் எந்திரிப்பாங்க, உட்கார சொன்னால் எந்திரிப்பாங்க, அவங்க கண்ணை காமிச்சா கை தூக்குவாங்க. இப்படியெல்லாம் இன்றைக்கி நிறைய இடங்களில் நடக்குது. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் விழுந்தாலும் எழுந்தாலும் அவரையே ஃபாலோ பண்ணணுங்கிற எண்ணம் உருவாயிரும். எக்ஸாம்பிள் இது எங்கே நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, ஃபாலோ கிளாஸ் எடுத்துருவாங்க சகோதரர்கள். அவங்களுக்கும் அந்த ஆடுகளுக்கும் ஒரு அட்டாச் இருந்துக்கிட்டே இருக்கும். இது எலெக்ஷனையும் கடந்து போகும், புரியுதுங்களா? எலெக்ஷனை கடந்து சகோதர சகோதரியுடைய நீதி நியாயங்களை கடந்து உறவு முறைகளை கடந்து இவங்களுக்கு அப்படியே ஃபேன் பேஸாக மாறிடுவாங்க. இப்போ எப்படி ஆகும்னா, பிரச்சனைகள் மத்தியில் இது சரி இது தப்பு, இதைத்தான் நம்ம செய்யணும், இதை நம்ம செய்யக்கூடாது, இதை வசனம் அங்கீகரிக்குது, இதை அங்கீகரிக்கல, இப்படி யோசிக்க மாட்டாங்க. இந்த பிரதர் என்ன செய்கிறாரு, அவருடைய மிஸ்டேக் என்ன, அவரை நம்ம ஃபாலோ பண்ணி போகணும். அவருக்கு ஒரு அவமானமாக நாம் என்ன பண்ணணும்? குரல் கொடுக்கணும். அவர் விழுந்தாருன்னா நாமளும் விழுகணும். அப்படி தான் நடக்குதுங்க இன்றைக்கி. ஒரு சில ஊர்களில் ஒருத்தர் எலெக்ட் ஆகலைன்னா அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க 50 பேர் அழுதுருக்குறாங்க. எதை அதாவது பரம அழைப்பது இழந்துட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா நமக்கு அழைப்பு எதுக்குங்க? பரம அழைப்பு. இது வந்து ஜஸ்ட்டு வந்துட்டு அது வரைக்கும் நம்மளை நடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு சின்ன ஒழுங்குமுறை தான். அழைப்பும் தெரிந்து கொள்வதும் இதுக்கானது இல்லையே. இதை உணர்ந்துட்டோம்னாலே ஏராளமான பிரச்சனைகள். இப்போ இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இதில் அந்த தலைவர்களை ஃபாலோ பண்ணுற ஜனங்களை பற்றி பேசுகிறத விட அப்படிப்பட்ட தலைவர்களை பின்பற்ற தூண்டுகிறவர்களை பற்றி பேசியிருக்காரு பாருங்க. மாயமான தாழ்மை, தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமாக இருக்கிறவங்க துணிவாய் நுழைந்து மற்றவங்களையும் வீணாக இருமாப்பு கொள்கிற அளவுக்கு பண்ணி உங்கள் பந்தய பொருளை என்ன பண்ணிடுவாங்களாம். இதுக்கு சில ஏஜென்ட்டுங்க இருப்பாங்க சபைக்குள்ளே. ஒருத்தருக்கு ஆள் சேர்க்கறதுக்கு, அவங்கள ஃபாலோ பண்ணி போகிறதுக்கு, மற்றவங்களை டைவர்ட் பண்ணக்கூடிய வேலையை சிலர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஒழுங்குமுறைக்கு அப்பாற்பட்டு செஞ்சு இந்த மாதிரியான காரியங்களும் உள்ள ரகசியமாக போகும். இது எதற்கானதுன்னா, தலைஸ்தானத்தை புறக்கணித்து போட்டுட்டு தலைவர்களிடத்தில் இவங்களை வைக்கிறதுக்கான முயற்சி. அது இதனாலையும் பிரிவினைகள் உண்டாகும். முதல்ல உபதேச ரீதியான பிரிவினை, ரெண்டாவது ஒழுங்குமுறையை ஃபாலோ பண்ணலான்னா ஏற்படும் பிரிவினை, 3 இந்த ஒழுங்குமுறையை பின்பற்றாதது எதனாலனா கர்த்தரை தலையாக வைக்காமல், தலையை பற்றி கொள்ளாமல், மனிதர்கள் விழுந்தாலும் எழுந்தாலும் அவர் எனக்கு பெரியவர், அவர் எனக்கு மூத்த சகோதரன், இவர் தான் என்னை சத்தியத்துக்கு கொண்டு வந்தாருன்னு செத்தாலும் அவர் பின்னாடி போய் சாகணும்னு நினைக்கிறது. இது நல்ல ஒரு விஷயம் இல்லை இல்லைங்களா? இதெல்லாம் உடச்சி எரிஞ்சால் தான் பிரிவினை சால்வ் ஆகும். அப்போ அது இருக்கிற வரைக்கும் பிரிவினை வந்தே தீரும். வாசிங்க 158 பக்கம் ஒழுங்குமுறை. ஒரு சகோதரன் தங்கள் மத்தியில் தன்னைத்தான் உயர்த்தி கொள்வதற்கும் மற்றும் பெரியதாகவோ அல்லது சிறியதாகவோ எண்ணிக்கையில் காணப்படும் கூடுகையினை குறித்து என் சபை என் பின்னடியார்கள். கவனிங்க, என் சபை யார் சபை, யார் பின்னடியார்கள்? ரத்தம் சிந்தினவர் அங்கே அவ்வளோ சிரமப்பட்டு ரத்தம் சிந்தனால தான் இங்கே வந்து உட்காந்துருக்குறோம். எந்த ஆடுகளையும் எந்த மனிதனும் விலை கொடுத்து வாங்கல, ஒரே மெய்ப்பனுக்கு சொந்த ஆடுகள் இது இல்லைங்களா? வாசிங்க. என்று அவர் பேசிடுவதற்கும் அமைதியாய் அனுமதித்து கொண்டிருக்கும் அந்த தாழ்மையுள்ள சகோதரர்களும் சகோதரிகளும் அந்த சகோதரனுக்கு தீங்கிழைக்கின்றவர்களாகவும் தவறாய் நடப்பதற்கு அவரை ஊக்குவிப்பவர்களாகவும் இருப்பது மாத்திரமல்ல, சபையின் உண்மையான தலையாய் இருப்பவருக்கும் உண்மையற்றவர்களாகி விடுகின்றனர். பார்த்தீங்களா? இதில் சப்போர்ட் பண்ணுறவங்கள தான் அதிகம் சாடுறாரு. கவனிச்சிங்களா? தப்பு பண்ணுறது ஒரு நபர் அப்படின்னா, இந்த தப்பு பண்ணுறதுக்கு தூண்டுறவங்க யாருன்னா என் பின்னடியார்கள், என் சபை, நான் உருவாக்குனது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறத அனுமதிச்சுட்டு இருப்பாங்க. பார்த்தீங்களா? இவங்க தான் தப்பு பண்ணுறாங்க. நாங்கள் தாழ்மையாக இருந்துட்டோம் பிரதர்,
அவர் பேசும்போது நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம் பிரதர். ஏன் அதுக்கு பிரதர் சண்டையெல்லாம் வந்துடும். இல்லை, நீங்கள் நீதியை கேட்காத இடத்துல நீங்கள் தான் ஊமைகள், கண்ணிருந்தும் குருடலாயிரும். நீதியும் நியாயங்களும் உண்மைகளும் உங்களுக்கு தெரிய சில தவறுகள் நடந்து அந்த இடத்துல மௌனமாக இருக்கிறீங்கன்னா நீதியிலும் வளரணும் சமமாக. சபை அன்பில் எந்த அளவுக்கு வளருதோ, ஒரு அநீதி இழைக்கப்பட்டால் அதுக்கு குரல் கொடுக்கறதுலையும் சபை ரெடியாக இருக்கணும். கண்கட்டி விட்ட மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. இங்கே முக்கியமாக யாரை பற்றி தான் பேசுகிறாரு, நாங்கள் தாழ்மையாக இருந்துட்டோம், அமைதியாக இருந்துட்டோம்னு சொல்லிட்டு தீங்கு செய்கிற சகோதரனுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க மேலே தான் மிகப்பெரிய தப்புங்கிறாரு. வாசிங்க. இம்மாதிரியான சூழ்நிலைகளுக்கும் வார்த்தைகளுக்கும் பணிந்து செல்கின்றவன் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீனத்தை சரிவர உணராமல் இருப்பதை நிரூபிக்கின்றான். பார்த்தீங்களா, சுயாதீனங்கிறது நீங்கள் எல்லா நேரத்துலையும் அமைதியாக இருக்கிறது கிடையாதுங்க. நீதி கேட்குற இடத்துல கேட்கணும், அன்பு உருவாகிற இடத்துல தான் உருவாகணும், நியாயம் கேட்குற இடத்துல கேட்கணும், எல்லாமே. ஏன்னா தேவனுடைய சாயல் அன்பு, நீதி, ஞானம், வல்லமை நாளையும் பேலன்ஸாக உருவாகிறது தான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. கண்டித்து உணர்த்தக்கூடிய வேலையும் ராஜ்யத்தில் இருக்குது. அப்போ நீதியில் வளர்ந்தால் தான் கண்டிக்க முடியும். அன்புங்கிறது பாவத்துக்கும் அநீதிக்கும் துணை போயிருக்கிற மாதிரியான அன்பை தேவன் நம்மகிட்ட உருவாக்க நினைக்கல. இந்த அன்புடன் இணைந்து கிறிஸ்தவ குணலட்சணமாகிய அடுத்த கேட்டகரி நீதியும் சமமாக என்ன பண்ணணும், வளரணுங்கும் போது பிரச்சனை கண்டு ஒதுங்கி போகிறதும், தவறை பார்த்து மௌனமாக இருப்பதும் இந்த மாதிரியான தலைவர்கள் உருவாக சபையில் காரணமா? படிங்க. ஒன்றில் தான் கிறிஸ்துவில் குழந்தையாய் இருக்கின்றான் என்று அல்லது சபை மற்றும் சபையின் தலைக்குரிய கணம் தொடர்புடைய விஷயத்தில் உரிய விழிப்பு கொண்டிருப்பதில் உறங்கி போய் விட்டான் என்று நிரூபிக்கின்றான். மனப்பூர்வமாய் சொல்லப்படவில்லை என்று இம்மாதிரியான காரியங்களுக்கு விளக்கம் கொடுப்பதில் பிரயோஜனம் இல்லை. இம்மாதிரியான வார்த்தைகளும் உரிமை பாராட்டுதல்களும் ஏற்கனவே ஏதோ சில கவலைக்கிடமான விஷயம் சம்பவித்துள்ளதை சுட்டி காட்டுகின்றதா இருக்கின்றது. ஏனெனில் கிறிஸ்துவின் தலையை பற்றி பேசுவதற்கு பதிலாக தன்னை குறித்து பேசுவதற்கோ, கர்த்தருடைய ஜனங்களை தன்னுடைய சபை என்று பேசுவதற்கோ, கர்த்தருக்கும் உண்மையாய் இருக்கும் கிறிஸ்துவின் சபைக்கான எந்த தாழ்மையுள்ள மூப்பரும் எண்ணவே மாட்டார். பார்த்தீங்களா, எந்த தாழ்மையான ஒரு மனுஷனோ மனப்பூர்வமாய் சொல்லப்படவில்லை என்று இம்மாதிரியான காரியங்களுக்கு விளக்கம் கொடுப்பதில் பிரயோஜனம் இல்லை. அங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, தப்பு செய்கிறாங்கன்னு ஒரு சகோதரனை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு. இது நடந்த சம்பவம் ஒன்று உங்கள் மத்தியில் நான் பதிவு பண்ணுறேன். ஒரு மோசமான ஒரு குற்றச்சாட்டை ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை குறித்து சொல்கிறார். அதாவது சபையில் மூப்பராக அவர் ஆகக்கூடாதுங்கிற அளவுக்கு மோசமான ஒரு குற்றச்சாட்டு பண்ணிட்டார், பெரிய தப்பு ஒன்று பண்ணிட்டார். அதே சகோதரன் நாமினேஷன் நடக்கும் பொழுது இந்த சகோதரனுக்கு வழிமொழிகிறார். யார்? எந்த சகோதரன் யாரை குற்றம் சாட்டினாரோ அவரே நாமினேஷன் போது அந்த சகோதரனுக்கு வழிமொழிகிறார். இப்போது அதை கேட்கும் பொழுது யார்கிட்ட முறையிட்டாரோ அந்த சகோதரன், நீங்கள் ஏன் நாமினேஷனில் அவருக்கு ஆதரவாக இருந்தீங்கன்னு கேட்கும்போது பக்கத்தில் உட்காந்துருந்தார் பிரதர். என்னமோ நினச்சிக்குவார். இல்லைன்னா அவங்க மனைவி என்னை கவனிச்சிட்டே இருந்தாங்க, அவங்க போய் சொல்லிடுவாங்கன்ட்டு மனதார நான் செய்யலை, கை தானாக என்ன பண்ணிடுச்சு போயிரு. அதை தான் இங்கே எழுதியிருக்காரு. நான் விரும்பி என்ன பண்ணல, செய்யலை. அந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு தவறு இழைச்சிட்டு என்ன சொல்கிறேன், கிறிஸ்துவுக்குள் தூங்குறீங்க, கிறிஸ்துவுக்குள்ளே கொஞ்சம் கூட வளராத குழந்தைகள். அரும் செயல் வீரர்கள்னால் என்னங்க, உங்களுக்குள்ளே உருவாக இருக்கக்கூடிய குணம் உங்களை சில இடத்துல சிங்கமாக வைக்கணும், சில இடத்துல புறாவை போல இருக்கணும், சர்ப்பத்தை போலவும் வினா உள்ளவங்களாக இருக்கணும், சிங்கத்தை போல கர்ஜிக்கிற இடத்துல கர்ஜிக்கணும், புறாவை போல கபடற்று இருக்கிற இடத்துல தான் இருக்கணும். மாய்மாலம், அதான் போலியான மனத்தாண்மை. எதுக்கு? ஒருத்தரை வஞ்சனைக்குள்ளே தள்ளுறதுக்கு நீங்கள் கை தூக்குறீங்க அப்படின்னா அது எதுக்கு? அப்படிப்பட்ட ஆபத்தான தலைவர்களை நீங்கள் தேடுறதுல என்ன பிரயோஜனம்? வஞ்சிக்கிறவர்னு தெரியுது, தப்பானவர்னு அவரை பற்றி நீங்களே தப்புன்னு சொல்லிடுக்கிறீங்க, பட் கை தூக்குறீங்கன்னா இது நல்ல அரேஞ்ச்மெண்ட்டே இல்லையே. இதுதான் இங்கே சொல்ல வர்றார், மாயமான தாழ்மை. அப்போ அவர் என் சபைன்னு சொன்னதுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, கிறிஸ்து உண்டாக்கின அந்த சுயாதீனத்தை சரிவர உணராமல் போயிட்டீங்க. கிறிஸ்துவின் குழந்தையாக இருக்கிறீங்க, தலைக்குரிய தொடர்புடைய விஷயத்தில் உரிமை விழிப்பு கொண்டிருப்பதில் உறங்கி போய்விட்டான் என்று நிரூபிக்கின்றான். மனப்பூர்வமாக சொல்லவில்லை என்று இம்மாதிரியான காரியங்களுக்கு விளக்கம் கொடுப்பதில் பிரயோஜனமே இல்லை. தோத்தர்றீங்க, அப்புறம் ஏன் விளக்கம் கொடுக்குறீங்க அப்படி கேட்குறாரு. இம்மாதிரியான வார்த்தைகளும் உரிமை பாராட்டுதல்களும் ஏற்கனவே ஏதோ சில கவலைக்கிடமான விஷயம் சம்பவித்துள்ளதை எடுத்து காட்டுகிறதா இருக்கிறது. என்ன சொல்ல வரார்? நான் இப்போ ஏமாந்துட்டேன் நீங்கள் சொல்கிறதுல என்ன இருக்குன்னா உள்ள வேறு ஏதோ தவறுகள் இருக்குன்னு அர்த்தங்கிறார். அப்போ அதுக்கு முன்னாடியே ஏதோ பிகினிங்லேருந்தே
மிஸ்டேக் இருந்துகிட்ருக்கு. இப்போ நான் கவனக்குறைவாக இருந்தேன்னு நீங்கள் சொல்லாதீங்க. அதுக்கு முன்னாடி இருந்தே ஏதோ பிரச்சனை உங்கள் மத்தியில் இருக்குது. ஏனெனில் கிறிஸ்துவின் தலையை பற்றி பேசுவதற்கு பதிலாக தன்னை குறித்து பேசுவதற்கோ, கர்த்தருடைய ஜனங்களை தன்னுடைய சபை என்று பேசுவதற்கோ, கர்த்தருக்கு உண்மையாய் இருக்கும் கிறிஸ்துவின் சபைக்கான எந்த தாழ்மையுள்ள மூப்பரும் எண்ணவே மாட்டான். உண்மையாகவே கிறிஸ்துவிடம் வழிநடத்தக்கூடிய எந்த ஒரு மேய்ப்பரும் மூப்பரும் தன்னை ஜனங்கள் பின்பற்றி வரட்டும், தனக்காக சண்டை போடட்டும், தனக்காக நியாயம் கேட்கட்டும் அப்படின்னு இவங்களும் நினைக்க மாட்டாங்க. கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றி வரக்கூடிய யாரும் ஒருவரும் தலைஸ்தானத்தில் அவங்கள வைக்கவும் நினைக்க மாட்டாங்க. நம்ம எல்லாம் ஒரே சரீர அவயங்கள், அங்கங்கள், எல்லோரும் கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டவருங்கிற இந்த புரிதல் இருந்துச்சுன்னா எந்த ஒழுங்குமுறையிலும் எப்படிப்பட்ட குழப்பங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் போனாலும் சபை நிதானமான ஒரு முடிவை எடுப்பாங்க. நிறைய விஷயங்கள் இருந்துட்டாலும் மூணே விஷயத்தை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். அநேக இடங்களில் பிரிவினைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அநேக சபைகள்னு உருவாகியிருந்தாலும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியில் நம்ம கவனிக்கணும். உபதேச வேற்றுமை இருந்தால் பிரிவினை அவசியம். புரியுதுங்களா? ஒழுங்குமுறை ஃபாலோ பண்ணலைன்னா பிரிவினை வந்தே தீரும். தலையை பற்றி கொள்ளாமல் மனிதர்களை அந்த இடத்துல வச்சுட்டு என் சபை என் நாடுகள்ங்கிற போக்குக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதனாலையும் பிரிவினை வரும். எல்லாத்துக்கும் ஒரே பதில். இப்படிப்பட்ட பிரிவினை உள்ளவர்களை திருத்துவதற்கு முயற்சி செய்தும் அவங்க திருந்தலைங்கும் போது அவர்களையும் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களையும் விட்டு விலகுங்கிறது தான் எல்லா இடத்துலையுமே பிரதர் பதிவு பண்ணுறார். இந்த மாதிரியான நபர்களை விட்டு என்ன பண்ணுங்க, ஒன்றா பிரயாணம் பண்ண முடியாது. ஆனால் அங்கீகரிக்கக்கூடாத ஒரு பிரிவினை இருக்குது. அது வசனத்திலேயே நம்ம வாசிச்சிடலாம். நீதிமொழிகள் 18:1. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்கிறான். இங்கே உபதேசம் பற்றி பேசலை, ஒழுங்குமுறை பற்றி சொல்லலை, தலையை பற்றி கொள்றதை பற்றி பேசலை, ஞானம் உள்ள எந்த விஷயமும் இங்கே வரலை. சிம்பிளாக முடிக்கிறார். பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். எந்த ரீசனும் இல்லை. 4 பேரை சேர்த்துட்டு கலகம் பண்ணிவிட்டு சபையில் எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை பண்ணிவிட்டு ப்ராப்ளம் பண்ணிவிட்டு இப்படியும் போகிறவங்க இருப்பாங்க. ஆடுகள் இனம் கண்டுபிடிச்சிடணும். நீதி நிமித்தம் சத்தியத்துக்காக நிற்கிறவங்களும் குரல் கொடுப்பாங்க சபையில், அவங்கள தப்பாக புரிஞ்சக்கூடாது. அதே நேரத்தில் பிரச்சனைகள் பண்ணணும்னே சிலர் இருப்பாங்க, அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இவர்கிட்ட என்ன ஆவி வெளிப்படுது, பேலன்ஸ் பண்ணி பார்க்க கற்றுக்கணும். ஊழியத்தின் நிமித்தமாக, பிரயாசத்தின் நிமித்தமாக சத்தியத்தில் தெளிந்த புத்தியுள்ள ஆவிகளோடு பேசுகிறவங்களும் இருப்பாங்க. அவங்க வன்மத்தோடு பேச மாட்டாங்க, சுயநலத்துக்காக பேசியிருக்க மாட்டாங்க, உண்மையான நீதிப்படி கூட கேள்வி கேட்டிருப்பாங்க. அவங்கள கலகக்காரன்னு டிக்ளேர் பண்ணிடக்கூடாது. அதே நேரத்தில் ஒன்றுமே இருக்காது, விஷயமே இருக்காது, ஒழுங்குமுறை தெரியாது, உபதேச ரீதியான விஷயங்கள் தெரியாது, வேத வசனங்கள் என்ன குறிப்பிடுது, தலையை பின்பற்றி போகிறதுனா எதுவுமே தெரியாமல் 4 பேர்த்த கோஷ்டி சேர்த்துட்டு சுற்றுவாங்க. அப்படிப்பட்ட ஆளுகளுக்கு சொல்லப்பட்டது இது. பிரிந்து போகிறவன் தன் நிச்சயின்படி செய்ய பார்க்கிறானா எந்த பக்குவமும் இல்லை, எந்த நன்னடத்தையும் இல்லை, சபையில் அவர் நல்ல ஒரு ஊழியக்காரனும் இல்லை, பட் அவர் ஒரு டீம் சேர்த்துட்ருப்பார். இந்த பிரிவினை நிச்சயமாக என்ன பண்ணக்கூடாது, நம்ம பிரிஞ்சு போனோம்னா கூட அதில் என்ன இருக்கணும், உபதேசம் இல்லை பிரதர், ஒழுங்குமுறை இல்லை பிரதர், தலையை பற்றி கொள்றதில்ல, இப்படி நியாயமான ரீசன் கூட பல முறை முயற்சித்து அவங்க கேட்கலைன்னா விட்டு விலக வேண்டியது. ஆனால் இப்போ லாஸ்ட்டாக பார்க்குற வசனம் தன் நிச்சயம்னா என்னங்க, ஒன்றுமே இல்லை, நியாயமான ரீசனே இல்லை. சபையில் எப்போ பார்த்தாலும் கலகம், குழப்பம், கூச்சல் இப்படி இருந்துச்சுன்னா இதை அங்கீகரிக்கவே கூடாது. இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, நம்ம செவி கொடுக்கவும் கூடாது. இதை கன்க்ளூஷனாக பார்த்து நாம் நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவி தேவன் கொடுத்துருக்கிறார். அன்பு மாத்திரமல்ல, அன்போடு கூட தெளிந்த புத்தியுள்ள ஆவியும் கொடுத்துருக்கிறார் என்று சொல்லும்போது நம்ம சரியான பாதையில் தான் போகிறோமா, நமக்குள்ளே நடைபெற்று வருகிற, குறிப்பாக ஐக்கியம் சார்ந்து நடைபெற்று வரக்கூடிய பிரிவினைகளும் கூச்சலும் குழப்பங்களும் நம்ம பந்தய பொருளை இழந்து போகிற மாதிரி அனுமதிக்கப்பட்டுருச்சா, அதிலெல்லாம் தோற்று போயிருக்கோமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ஒரு வேளை இருந்துச்சுன்னா, இவ்வளவு நம்ம மத்தியில் ஏன் பிரிவினை அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, ஒரு பதிலாக இந்த ஒரு பாடம். நாமளாக எதையும் செஞ்சிட்டு இல்லை, வந்திருக்கிறவர் பொன்னை புடமிடுவது போல புடமிட்டு கொண்டிருக்கிறார், அவர் வண்ணாருடைய சவுகாரத்தை போலவும் இருப்பார்னு படிக்கிறோம். அவர் லேவியின் புத்திரரை உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்பார், புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பாருங்கும் போது, வெளுக்கும் போது துணியில் உள்ள கசடெல்லாம் அந்த அழுக்கெல்லாம் போகணும், அந்த மாதிரி சவுகாரம் வச்சு என்ன பண்ணுறாரு, விழுக்கிறார். பொன்னை புடமிடும்போது நிறைய நெருப்புகள் அது சுத்திகரிக்கப்படும் போது எவ்வளோ ஹீட்டு, அப்போ அழுக்கெல்லாம் வெளியேறணும் இல்லைங்களா. இந்த மாதிரி நமக்குள்ளே நடக்கும்போது பர்சனலாக நமக்குள்ளே மாம்சத்தின் பலகீனங்களும் வெளியே போகிறதுக்கு ஒரு சோதனை போயிட்டுருக்கோம். தனிப்பட்ட வெளியரங்கமான சில சூழல்களில் நம்ம தலையை பற்றி கொண்டிருக்கிறோமா, ஒழுங்குமுறையை ஆதரிக்கிறோமா, உபதேசத்தில் ஒற்றுமையாக இருக்கிறோமான்னு இந்த காரியங்களை சோதிக்கிறதுக்கு நம்ம மத்தியில் டெஸ்ட்டு போயிட்டுருக்கோம். எல்லாமே பரீட்சைகள் தான்.
இந்த பரீட்சைகள் மத்தியில் உபதேச ரீதியாக, ஒழுங்கு ரீதியாக, பர்சனல் லைஃப்பில் அல்லது தலையாகிய கிறிஸ்துவனிடத்தில் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய விஷயத்தில் நாம் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கிறோம்? ஜனங்கள் மேய்ப்பர்கள் மத்தியில் எப்படி இருக்கிறோம்? மேய்ப்பர்கள் ஆடுகள் மத்தியில் எப்படி நடந்துக்கிறோம்? ஊழியக்காரர்களுடைய பங்கு என்ன? சகோதர சகோதரருடைய பங்கு என்ன? எல்லாத்தையும் சரிவர புரிஞ்சுக்கிட்டோம்னா கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி நம்மை நிச்சயமாக ஏவும். அது அன்போடும் நீதியோடும் கலந்து காணப்பட வேண்டும். அவ்விதமாக நாம் உபதேசத்திலும் கற்றுத் தேர்ந்தவர்கள், ஒழுங்குமுறையிலும் கற்றுத் தேர்ந்தவர்கள், நமது மத்தியில் நிச்சயமாக மாம்சத்தின்படியான எந்த இடையூறுகளும் பிரிவினைகளும் எதிர்காலத்தில் வராத அளவுக்கு நம்ம சர்வ ஜாக்கிரதையாக இருக்க முயற்சி செய்வோம். தேவன் தாமே வசனங்களை பொறுமையுடன் கேட்ட உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.